அத்தியாயம் 1. திருவாரூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மார்க்கமாக சென்னை வரை செல்லும் கம்பன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் புறப்பட இருக்கிறது என்று ஸ்பீக்கர்கள் அறிவித்தன. காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் கம்பன் எக்ஸ்பிரஸ் ஒரு நட்சத்திர ரயில். மாலை 5:30க்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்குத்தான் சென்னையை சென்றடையும் என்றாலும் வயதானவர்களுக்கும் நிம்மதியாக கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு உறக்கம் பாதிக்கப்படாமல் தொந்தரவில்லாமல் உறங்கிச் செல்ல விரும்புபவர்களுக்கும் மிக சௌகரியமான ரயில். பயணம் செல்பவர்களும் வழியனுப்ப வந்தவர்களுமாக பிளாட்பாரம் முழுக்க அடைத்து கொண்டு நின்றார்கள். குடும்பிகள் ஞாபகமாக தண்ணீர் பிடித்து கொண்டார்கள். ஒரு இளைய கோஷ்டி சக்கர வண்டியில் சீட்டு கட்டி இருக்கிறதா என்று விசாரித்து கொண்டிருந்தது. S1 கோச் 3 டயர் ஸ்லீப்பர் வசதியுடன் இருந்தது. வழி முழுக்க உள்ள ஸ்டேஷன்களில் கோட்டாப்படி பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருத்துறைப்பூண்டி தாண்டித்தான் ஹவுஸ்ஃபுல் ஆகிற ரிசர்வ்டு கோச் அது. என்ஜினில் இருந்து 4வது பெட்டியாக கோர்க்கப்பட்டிருந்த அந்த கோச்சில் தற்சமயம் 7-8 பேர்களே இருந்தார்கள். மருதநாயகம் ரிட்டையர்டு தமிழ் வாத்தியார். அவர் வெள்ளை கதர் வேஷ்டியும் வெள்ளை முழுக்கை கதர் சட்டையும் போட்டு தோளில் குட்டையாக ஒரு தேங்காய்பூ டவல் போட்டிருக்கிறார். அவர் அருகில் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து கம்பிகளில் கன்னம் பதித்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவரின் மூத்த மகள் பாரதி. பாரதியார் மேல் உள்ள அபிமானம் காரணமாக வைத்த பெயர். வயது 31. பாரதிக்கு இன்னும் திருமணமாகவில்லை. 5 வருடங்களாக வாத்தியார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். வரதட்சணை பிரச்சனை காரணமாக தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. கல்யாணம் ஆகும் வரை சும்மா இருக்க வேண்டாமே என்று மெனக்கெட்டு ஆரம்ப பள்ளியில் வாத்தியாரம்மா வேலை வாங்கி கொடுத்தார். பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று பாரதியை தேவக்கோட்டை பள்ளிக்கு மாற்றல் போட்டு விட்டார்கள். தினமும் தேவக்கோட்டைக்கு பஸ்ஸில் போய் வேலை பார்த்துவிட்டு மறுபடி பஸ்ஸில் திரும்பி வருவது அவளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. தினமும் பள்ளியிலிருந்து தொய்வாக சக்தியே இல்லாமல் படு சோர்வாக வந்து சேர்கிறாள். அவளுக்கு மறுபடி காரைக்குடிக்கே மாற்றல் போட செய்ய வேண்டும். மருதநாயகத்திடம் படித்த மெய்யப்பன் சென்னையில் கல்வி அமைச்சரின் அலுவலகத்தில் நல்ல பதவியில் இருப்பதாக கேள்விப்பட்டு மெய்யப்பனின் விலாசம், போன் நம்பர் எல்லாம் சேகரித்து கொண்டு தந்தையும் மகளும் புறப்பட்டிருக்கிறார்கள். மெய்யப்பனுக்கு ழ போடவே வராது. நான் தான் விரல் பிடிச்சு எழுத கற்றுக் கொடுத்தேன். என்ன மறந்திருக்க மாட்டான். நிச்சயமா நமக்கு உதவி செய்வான் என்று பாரதிக்கு நம்பிக்கை சொல்லி இருக்கிறார் வாத்தியார். அந்த பகுதியில் அவர்களை தவிர ஒரு வாலிபன் இருந்தான். சுந்தரேசன், லாயர். சென்னையில் ஒரு பிரபலமான வக்கீலிடம் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். காரைக்குடியில் இருந்த அவன் பெற்றோர் அவனை வரவழைத்து அவன் கல்யாண விஷயமாக பேச்செடுக்க அவன் தீர்மானமாக சொல்லிவிட்டான். நான் தனியா போர்டு போட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் செஞ்சுப்பேன். அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, அது இதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். கண்டிப்பாக தன் கருத்தை சொல்லிவிட்ட சுந்தரேசன் ரயிலில் ஏறி உட்கார்ந்த நிமிடத்திலிருந்து சுஜாதா எழுதிய நாவல் ஒன்றை மும்முரமாக படிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் தோலை இப்போது யாராவது தொட்டு, ஏன் சார், நீங்க தானே சுந்தரேசன் என்று கேட்டால் கூட இல்லை என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து படித்து கொண்டிருப்பான். அந்த பகுதிக்கு இன்னும் வந்து சேர வேண்டிய 3 பேர்களை இதுவரை காணோம். மருதநாயகம் தன் மடியில் எவர் சில்வர் வெற்றிலை பெட்டியை திறந்து வைத்து கொண்டு சீவல் அள்ளி வாயில் அடக்கி கொண்டார். காட்டன் புடவை கட்டியிருந்த பாரதிக்கு பரபரப்பான பிளாட்பாரத்தை பார்த்து கொண்டிருப்பதில்தான் சுவாரஸ்யம் அதிகம் இருந்தது. ரயில் புறப்பட்டதும் இந்த அவசர பிளாட்பாரம் மறைந்து விடுமே என்று சின்னதாக ஒரு ஏக்கம் கூட இருந்தது. திருவாரூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மார்க்கமாக சென்னை வரை செல்லும் கம்பன் எக்ஸ்பிரஸ் புறப்படும் நேரம் என்று அறிவிப்பு வந்ததும் வெளியே நின்று பேசிக்கொண்டிருந்த பயணிகள், அப்போ போய் தபால் போடுறேன் என்று பொய் சொல்லிவிட்டு ஏறிக்கொள்ள துவங்கினார்கள். டிடிஇக்கள் மட்டும் பரபரப்பில்லாமல் இன்னும் சிகரெட் புகைத்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். ரயில் நகர்ந்த பிறகு கூட மெதுவாக ஏறிக்கொண்டு பழக்கமானவர்கள். மசால் வடை வியாபாரி காசு வாங்குவதில் தீவிரமானான். ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் அந்த ஆட்டோவில் இருந்து முதலில் தண்டபாணி இறங்கினார். அடுத்து அவர் மனைவி சிவகாமி இறங்கினாள். 2 பேரும் உள்ளே பார்த்து, இறங்குடி என்று இந்த கதையின் கதாநாயகியை அதட்டினார்கள். ஆட்டோவில் அழுதபடி அமர்ந்திருந்த ஜெயா, வேணாமா அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுடுங்க என்றாள் கெஞ்சலுடன். இத பாரு, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. 100 ஜனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கலாட்டா பண்ணாத. யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு கண்ணம் பழுக்க பழுக்க அரைஞ்சிடுவேன். பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். இடுப்பு பெல்ட்டை உருவினா உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருக்காது.
நீ செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு மானம்தான் முக்கியம், இறங்குடி என்றார் அகலமாக மீசை வைத்த தண்டபாணி. மழையில் நனைந்த கோழி குஞ்சு போல இன்னும் ஒடுங்கி அமர்ந்து கொண்ட ஜெயா, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா என்றாள். ஆட்டோ டிரைவர் கைகளை பேண்ட் பாக்கெட்டுகளுக்குள் நுழைத்து நின்று சங்கடமாக நெளிந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை என்று எதுவும் புரியவில்லை. வீட்டில் ஏறிக்கொண்ட போதே இந்த பெண்ணை கையை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாகத்தான் ஏற்றினார்கள். வழியெல்லாம் ஊருக்கு போக வேணாமா என்று இந்த பெண் கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப சொல்லி அழுது கொண்டேதான் வந்தது. 2 பேரும் இவள் அழுகையை லட்சியம் செய்வதாக தெரியவில்லை. ஏன் சார் பாவம் வற்புறுத்துறீங்க என்று மட்டும் அவன் கேட்டான். யோ, உனக்கு விஷயம் என்னன்னு தெரியுமாயா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இந்தா பேசின பணம், நீ இறங்க போறியா இல்லையாடி கழுத என்று தண்டபாணி ஆட்டோவுக்குள் நுழைந்து அவள் கையை பற்றி வெடுக்கென்று வெளியே இழுத்ததில் ஒரு கண்ணாடி வளையல் உடைந்து கையில் குத்தி லேசாக ரத்தம் வர ஆ என்றால் அவள் இறங்கியபடி. சிக்னல் போட்டாச்சுங்க என்றாள் சிவகாமி. நீ முன்னாடி போ, நான் இந்த நாயை இழுத்துக்கிட்டு வரேன், வாடி. சிவகாமி தன் ஏராள உடலில் சகல பாகங்களும் குலுங்க ரயிலை நோக்கி ஓடினாள். கையில் சூட்கேஸ் வேறு. தண்டபாணி ஜெயாவின் கையை உடும்பு பிடியாக பிடித்தபடி தரதரவென்று இழுத்து கொண்டு வேகமாக நடந்தார். ஜெயா முரண்டு பிடித்து அழுகையோடு அவர் பின்னால் போவதை பிளாட்பாரத்தின் மொத்த ஜனங்களும் ஷூட்டிங் பார்ப்பது போல பார்த்தன. புத்தி கித்தி சரியில்லை போலிருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் கல்யாணம் பண்ணி இழுத்துக்கிட்டு போறாரோ? என்னைய அது அக்கிரமமா இருக்கு. பட்டப்பகல்ல ஒரு பொட்ட பிள்ளைய எதுக்கு இப்படி இழுத்துக்கிட்டு போறாங்க? அவரவர் தகுதிக்கு தோன்றியபடி அங்கங்கே பேசிக்கொண்டார்களே ஒழிய யாரும் கிட்டே நெருங்கி ஏன் அப்படி பண்ற என்று கேட்க துணியவில்லை. நமக்கெதற்கு வம்பு? வேறு யாராவது கேட்டால் கிட்டே நின்று தெரிந்து கொள்வோம். ரயில் நகர துவங்கிய வினாடியில் சிவகாமி முதலில் ஏறிக்கொள்ள ஜெயாவை குண்டுகட்டாக தூக்கி ரயிலில் ஏற்றிவிட்டு 4 தப்படி ஓடி தண்டபாணியும் ரயிலில் ஏறிக்கொண்டு விட்டார். பிளாட்பாரத்தில் அங்கலாய்த்து கொண்டிருந்தவர்களில் அந்த இளைஞன் ஒருவன் மட்டும் சுறுசுறுப்பானான். அடடா, இந்த பெண் ஜெயா இல்லை? கொப்புடையம்மன் கோவில் திருவிழாவில் ஒருமுறை கண்ணன் இவளை காட்டியிருக்கிறானே. இடது கன்னத்தில் அந்த மச்சம், சந்தேகமே இல்லை, இவள் ஜெயாதான். அவர்கள் 2 பேரும் அவள் அப்பாவும் அம்மாவும் எதற்காக வலுக்கட்டாயமாக இப்படி ரயிலில் கூட்டிக் கொண்டு போகிறார்கள்? சென்னைக்கு கூட்டி போகிறார்களா? சென்னையில் ஜெயாவுக்கு சொந்தத்தில் ஒரு மாமன் இருப்பதாக கண்ணன் சொல்லி இருக்கிறானே. இவள் அழுது கொண்டே விருப்பமில்லாமல் திமிரியபடி போவதை பார்த்தால் ஒருவேளை இதை உடனடியாக கண்ணனிடம் சொல்ல வேண்டுமே. அந்த இளைஞன் சட்டை பாக்கெட்டில் இருந்து சைக்கிள் சாவியை கையில் எடுத்துக்கொண்டே ஸ்டேஷனின் வாசலில் நிறுத்தியிருந்த தன் சைக்கிளுக்கு ஓடினான். அதை திறந்ததும் உருட்டி மிதித்ததும் ஒரே நேரத்தில் சீட்டில் உட்காராமல் பெடலை முழு வேகத்தில் மிதிக்க துவங்கினான் அவன். ரயில் காரைக்குடி எல்லையை தாண்டி இருந்தது. அத்தியாயம் 2. அந்த 3 பேரின் அதிரடி அவசர வருகையால் அந்த பகுதியில் இருந்த மருதநாயகம், பாரதி, சுந்தரேசன் இவர்களின் சகஜ நிலை பறிபோயிருந்தது. வந்து உட்கார்ந்ததிலிருந்தே சிவகாமி ஓடி வந்த களைப்பில் புஸ் புஸ் என்று மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அவள் அருகில் உட்கார்ந்திருந்த ஜெயா தன் அம்மாவின் தோளில் சாய்ந்து அழுதபடி இருந்தாள். பெண்கள் 3வரும் ஒரே வரிசையில் அமர்ந்திருக்க எதிர் வரிசையில் நடுவாக அமர்ந்திருந்த தண்டபாணி தன் மகளை தொடர்ந்து முறைத்து கொண்டே இருந்தார். நடுநடுவே அழுகையை நிறுத்திடி சனியனே என்று சொல்லியபடி இருந்தார். மருதநாயகமும் பாரதியும் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்களே ஒழிய எதுவும் பேசவில்லை. சுந்தரேசன் தான் நீண்ட தயக்கத்திற்கு பிறகு நாவலில் விரல் அடையாளம் வைத்து மூடிக்கொண்டு, என்ன சார் ப்ராப்ளம் என்றான் தண்டபாணி பக்கம் திரும்பி. ஒண்ணுமில்ல சார், இது குடும்ப பிரச்சனை என்றார் அவர். இதில் நீ தலையிட தேவையில்லை என்கிற வார்த்தைகள் அதில் தொக்கி இருந்தன. சரி, எனக்கென்ன என்பது போல சற்றே எரிச்சலுடன் முகம் திருப்பிக் கொண்ட சுந்தரேசன் நாவலை புரட்டி கொண்டான். ஆனால் அவனால் படிக்க முடியவில்லை. எதிரே இருந்து சன்னமாக வந்து கொண்டிருந்த விசும்பல்கள் அவனை தொந்தரவு செய்தது. பாவமாக இருந்தது. ஒருமுறை புத்தகத்திலிருந்து நிமிர்ந்து ஜெயாவை பார்த்தான். சின்ன பெண், 18-19 வயதுதான் இருக்கும். தாவணிதான் போட்டிருந்தாள். மாநிறம்தான் என்றாலும் முகம் லட்சணமாக இருந்தது. ஒற்றை மூக்கை குத்தி ஒற்றைக்கல் மூக்குத்தி போட்டிருந்தாள். நீளமான ஒற்றை பின்னல் அழுகையில் கண்ணுக்கு வைத்திருந்த மை கரைந்து லேசாக கன்னத்தில் பிசகி இருந்தது. சின்ன உதடுகள், இடது கன்னத்தில் ஒரு சின்ன மச்சம் அவள் முகத்திற்கு அழகு சேர்த்திருந்தது. கழுத்தில் விசும்பல் காரணமாக நரம்புகள் விம்மிக் கொண்டிருந்தன. கையில் மணிக்கட்டு அருகே ஒரு கோடாக இரத்தம் வழிந்து
இரத்த முத்தொன்று சொட்டுவதற்கு தயாராக இருந்தது. அதை பார்த்து பதறிய சுந்தரேசன், சார், அவங்க கையில ரத்தம் வருது என்று மறுபடி மனம் கேட்காமல் குறுக்கிட்டான். அவனை வெறுப்பாக பார்த்த தண்டபாணி தன் மனைவியை பார்த்து, தொடச்சு விடு, ஒழுங்கா அடம் பிடிக்காம வான்னு சொன்னா வந்தாதானே என்றார். சிவகாமி தன் கைக்குட்டையால் அந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு, ஜெயா, அழுகைய நிப்பாட்டு, எல்லாரும் பார்க்கறாங்க இல்ல என்றாள். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மருதநாயகம் ஒரு வெற்றிலையை எடுத்து அதன் ஈரத்தை தன் மடிவேட்டியில் துடைத்தபடி, உங்க பொண்ணா என்றார். ஆமா என்றார் தண்டபாணி. மேற்கொண்டு அவராக ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்த மருதநாயகத்திற்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. அவர் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், காரைக்குடிதானா உங்களுக்கு என்றார். ஆமா. எந்த வீதி? பெருமாள் கோயில் வடக்கு வீதி. நான் மேல ஊரணி, தமிழ் வாத்தியார், ரிட்டையர்டு. நீங்க தொழிலா? ஆமா, கல்லுக்கட்டில மளிகை கடை வச்சிருக்கேன். கடை பேரு தண்டபாணி மளிகை. கொப்படையம்மன் கோவில் பக்கத்துல தானே? ஆமா. உங்க கடைக்கு கூட 2 தடவை வந்து சாமான் வாங்கியிருக்கேன். அதான் என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். வெத்தலை போடுறீங்களா? வேணாம், பழக்கம் இல்லை. மெட்ராஸ் போறீங்களா? ஆமா, நானும் மெட்ராஸ் தான். இது என் மூத்த பொண்ணு, ஆரம்ப பள்ளியில் டீச்சராக இருக்குது. திடீர்னு தேவகோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதை மாற்றி ஆகணும். அது சம்பந்தமாக தான் போகிறோம். அப்படியா? பாரதிக்கு சிரிப்பை அடக்கிக் கொள்வது சிரமமாக இருந்தது. தன் அப்பா நைஸாக நாசூக்காக எப்படியெல்லாமோ விசாரித்தாலும் அவர் என்ன பிரச்சனை என்று சொல்லப்போவதில்லை என்று பட்டது. உங்களுக்கு ஏன்பா, பேசாம இருங்களேன் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அதே சமயம் அந்த மனுஷர் வாய் திறந்து தன் மகளை இப்படி அழ வைத்து கட்டாயமாக எதற்காக கூட்டிக் கொண்டு போகிறோம் என்று சொல்லிவிட்டால் தேவலை போல் இருந்தது. தெரியாதவரை ஆர்வத்துடிப்பு அடங்கப் போவதில்லை என்று பட்டது. சுந்தரேசன் தன் முயற்சிகளின் தோல்விகளுக்கு பிறகு நாவலில் பார்வை பதித்து கொண்டிருந்தாலும் இவர்களின் உரையாடல்களைத்தான் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏமா, ஏன் நீ அழற என்று அந்த பெண்ணிடமே நேரடியாக கேட்டுவிடலாம் போல இருந்தது. ஆனால் அவள் பதில் சொல்கிற தைரியசாலியாக தெரியவில்லை. ஜெயாவிடம் இப்போது அழுகையும் விசும்பலும் சுத்தமாக நின்று போயிருந்தது. ஆனால் தலையை பின்னால் சாய்த்து கொண்டு சுழல்கிற ஃபேனையே விரக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சிவகாமி அவள் காதருகில் ஏதோ கிசுகிசுத்ததும் லேசாக விலகியிருந்த தன் தாவணி தலைப்பை அவள் கை இயந்திரத்தனத்துடன் சரி செய்து கொண்டது. டிடிஇ சந்திரன் கையில் பேடோடு வந்து, கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க என்று சொல்லி சுந்தரேசன் நகர்ந்ததும் முனையில் அமர்ந்து கொண்டு டிக்கெட்டுகளை செக் செய்ய துவங்கினார். சுந்தரேசன் ஆர்வமாக சார்ட்டில் பார்த்து அந்த பெண்ணின் பெயர் ஜெயா என்பதையும் வயது 19 என்பதையும் பார்த்து கொண்டான். வயதை பொறுத்தவரை தன் கணிப்பு சரியாயிருந்ததில் ஒரு சின்ன மகிழ்ச்சி அவனுள் ஏற்பட்டது. எல்லா ரகளையையும் பார்த்து கொண்டிருந்ததால் சந்திரன் தண்டபாணியிடம் டிக்கெட்டை திருப்பி கொடுக்கும்போது கேட்கலாமா வேண்டாமா என்று தயங்கிவிட்டு, இவங்க உங்க பொண்ணு தானே சார் என்றான். ஆமா, ஏன்? அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இந்த பயணத்துல வர்றாங்களா? தண்டபாணி எரிச்சலுற்று, அதெல்லாம் ஒண்ணுமில்லையே, டிக்கெட் சரியா இருக்குதுல்ல என்றார். சரியா இருக்கு சார், உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம் சார். இந்த பெட்டியை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. நாளைக்கு நிர்வாகத்துக்கு நான் தான் பதில் சொல்லணும். இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன நடந்துச்சு? இப்ப எதுவும் நடக்கல, இனிமேலும் எதுவும் நடக்கக்கூடாது இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்க பொண்ணு முழு சம்மதத்தோட தான் பயணம் செய்யறாங்களான்னு தெரியணும். திடீர்னு எந்திரிச்சு போய் வெளியில குதிச்சுட்டா அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போலிருக்கு. ஏண்டி, கேட்கறாரில்ல, வாயை திறந்து சொல்லேன். என் விருப்பத்தோட தான் போறேன்னு சொல்லு என்று ஜெயா மேல் பாய்ந்தார் தண்டபாணி. ஜெயா மருட்சியுடன் சந்திரனை பார்த்து என்றாள். ம்னா, உங்க விருப்பத்தோட பயணம் செய்றீங்களா, இல்ல இவங்க உங்களை வற்புறுத்துறாங்களா? விருப்பத்தோட தான் என்பதற்குள் மீண்டும் இதுவரை மறைந்திருந்த அழுகை ஆஜராகிவிட்டது. பின்னையே அழறீங்க? ஏயா, அழுகிறதுக்கு சிரிக்கிறதுக்கெல்லாம் உங்ககிட்ட காரணம் சொல்லணுமா? அதான் பதில் சொல்லிட்டால. முணுமுணுத்தபடி சந்திரன் எழுந்து கொண்டு அடுத்த பகுதிக்கு சென்றான். சுந்தரேசனுக்கு இந்த தண்டபாணியை ஓங்கி அறைந்து விடலாமா என்று தோன்றியது. எதுவும் செய்ய முடியாமல், கதையிலும் கவனம் பதியாமல் பக்கங்களை வெறுமனே புரட்டினான். ஜெயா மறுபடி தலையை சாய்த்து கொண்டு ஃபேன் பார்க்க துவங்கினாள். கண்ணன், என்னை இப்படி வலுக்கட்டாயமாக சென்னைக்கு அழைத்துச் செல்வது உங்களுக்கு தெரியுமா? அத்தியாயம் 3. நிஜமாதான் சொல்றியா ரகு என்று பதட்டமாக நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டான் கண்ணன். அது ஒரு வீடியோ லெண்டிங் லைப்ரரி. அழகாக அலங்கரிக்கப்பட்டு வரிசையாக வீடியோ கேசட்டுகள் மொழி வாரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன.
சைக்கிளில் வந்த ரகு மூச்சு வாங்கியபடி சொன்னான். நான் என் கண்ணால பார்த்துட்டு மூச்சு வாங்க சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு வரேன் கண்ணா. இதுல எல்லாம் விளையாடுவேனா? தரதரன்னு கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே போனாரு அவ அப்பா. அவ அழுதுகிட்டே போனான். ரயில் புறப்பட்டுடுச்சா ரகு? புறப்பட்டுடுச்சு. இப்ப என்னடா செய்யறது? ஜெயாவுக்கு ஒரு முறைப்பையன் மெட்ராஸ்ல இருக்கான். அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும்னு வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கிறதா ஜெயா என்கிட்ட சொல்லியிருக்கா. எங்க விஷயம் அவ வீட்டுல தெரிஞ்சு போய் அவசரமா ஏதோ முடிவு எடுத்திருக்காங்க போலிருக்கு. மெட்ராஸ்ல அவ மாமன் அட்ரஸ் உனக்கு தெரியுமா? அவன் பேரு கூட தெரியாது. ஐயோ, இப்ப என்ன செய்ய போற? டேய், ஜெயாவை என்னால விட்டுட முடியாதுடா. நான் எப்படியும் அவளை அடைஞ்சே ஆகணும். கண்ணன் கடையின் கல்லாப்பெட்டியை திறந்து உள்ளே இருந்த பணம் அத்தனையையும் எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். ரகு, எனக்கு ஒரு உதவி செய்யி. கடையை பூட்டி சாவியை எங்க வீட்டுல கொடுத்துரு. மணி டிராவல்ஸ்ல எப்படியும் ஒரு டாக்ஸி நின்றுகிட்டு இருக்கும். நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போறேன். அறந்தாங்கில கம்பன் எக்ஸ்பிரஸ் எவ்வளவு நேரம் நிப்பான்? 5 நிமிஷமாவது நிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரயில பிடிச்சு என்ன செய்ய போற? தெரியல, அதை போய்கிட்டே யோசிக்கிறேன். கண்ணன் மணி டிராவல்ஸுக்கு ஓட்டமாக வந்தான். அண்ணாச்சி, கார் இருக்கா? எங்கே போகணும்? அறந்தாங்கி வரைக்கும். அவசியப்பட்டா பட்டுக்கோட்டை வரைக்கும் கூட போகணும். எப்போ போகணும்? இதோ இப்ப, இந்த நிமிஷம். இந்த வண்டியா? டிரைவர் எங்க? கூப்பிடுங்க. தம்பி, வாடகை பேசிட்டு நீங்க 1000 ரூபாய் கேட்டா கூட தரேன். முதல்ல வண்டி எடுக்க சொல்லுங்க என்று பதட்டமாக காரில் பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டான். டிரைவர் வந்து அமர்ந்து கொண்டதும் முதல்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு போயிடலாம் என்றார். சீக்கிரங்க. பெட்ரோல் பங்கில் இவர்களின் காருக்கு முன்பாக 2 மோட்டார் பைக்குகள் மட்டுமே இருந்தாலும் கண்ணனுக்கு எரிச்சலாக இருந்தது. பதட்டமாக விரல் நகத்தை கடித்தான். பெட்ரோல் போட்ட பின் கார் அறந்தாங்கி சாலையில் விரைந்தது. அவசரங்களா என்றான் டிரைவர். ஆமாங்க, கம்பன் எக்ஸ்பிரஸை பிடிக்கணுங்க. டிரைவர் தன் வாட்சை பார்த்து கொண்டு, அறந்தாங்கிலே பிடிச்சிடலாம், பதட்டப்படாம இருங்க. வண்டியில ஏதாச்சும் பொருளை விட்டுட்டீங்களா என்றான். என் உசுரே அதுல போகுதுங்க. கண்ணன் சாய்ந்து அமர்ந்து கொண்டு படபடக்கும் தன் இதயத்தை நார்மலாக்கி கொள்ள பெரிதும் முயன்றான். வாயால் மூச்சு விட்டான். ஜெயா, ஜெயா, நீ எனக்குத்தான். நீ எனக்கு கிடைக்காமல் நான் ஊருக்கு திரும்ப போவதே இல்லை. என்ன ஆனாலும் சரி, இது நிச்சயம். ஜெயாவோடு தான் பேசிய பழகிய இனிமையான சம்பவங்கள் கோர்வையாக அவன் மனதில் ஓடத் துவங்கின. அத்தியாயம் 4. கண்ணன் அழகப்பா காலேஜில் டிகிரி படித்து முடித்துவிட்டு 2 வருடங்கள் வேலைக்காக முயற்சி செய்து பலனில்லாமல் போனதும் புது பஸ் ஸ்டாண்டு அருகில் 10,000 அட்வான்ஸ் கொடுத்து மாதம் வாடகை 600 ரூபாய் பேசி கடைபிடித்தான். காரைக்குடி வீடியோஸ் என்று ஊர் பெயரில் போர்டு எழுதி நகரின் முக்கிய பிரமுகரை கொண்டு தொழில் துவக்கினான். அவனுக்கென்று 100க்கு மேல் வாடிக்கையாளர்கள் சேர்ந்தார்கள். வீடியோ உரிமை பெற்ற படங்களை மட்டும் வாங்கி அவற்றை மட்டும் நல்ல பிரிண்ட்டுகளாக போட்டு வாடகைக்கு கொடுத்து, காரைக்குடி வீடியோஸ்ல கேசட் எடுத்தா பிரிண்ட் நல்லா இருக்கும்பா, எல்லா படமும் கிடைக்கும் என்று பேர் வாங்கியிருந்தான். அவனது வீடியோ கடைக்கு மாடியில் ஒரு தையல் பள்ளி இருந்தது. இவன் கடைக்கு அருகில் சற்று உள்தள்ளி மாடிக்கு செல்வதற்கான படிகள் இருக்கும். வெளியில் இருந்து பார்த்தால் மாடிக்கு செல்வதற்கு படிகள் எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. மாடிக்கு செல்லும் வழி என்று போர்டு எதுவும் அங்கு இல்லை. அதனால் அன்றைக்கு மாலை, எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் ஜெயா. கடையில் அமர்ந்திருந்த கண்ணன் குரலுக்கு நிமிர்ந்தான். என்னங்க, உள்ள வாங்க. கேசட் தானே வேணும்? இல்லங்க, மாடிக்கு எப்படி போகணும்? படியேறி தாங்க போகணும். அது தெரியும், படி எங்க இருக்குன்னு கேட்டேன். லெஃப்ட்ல உள்ள போங்க. தேங்க்ஸ் என்று அவள் திரும்பி துள்ளலாக நடக்க அவள் தலையில் வைத்திருந்த கனகாம்பர சரம் கூந்தலில் இருந்து நழுவி மண்ணில் விழுந்துவிட்டது. அதை கவனிக்காமல் அவள் செல்வதை பார்த்த கண்ணன் அவசரமாக கடையை விட்டு இறங்கி வந்து, என்னங்க, ஹலோ என்று அழைத்தான். ஜெயா திரும்பி பார்த்து, என்ன என்றாள். பூ கீழே விழுந்துடுச்சுங்க. அப்போதுதான் அவள் உணர்ந்து தன் தலையை தொட்டு பார்த்து கொண்டு கீழே கிடந்த பூவை பார்த்தாள். வந்து எடுத்துக்கங்க. மண்ணாயிடுச்சு, பரவாயில்ல. பூதான் தப்பு பண்ணுச்சு, ஹேர்பின் என்ன தப்பு பண்ணுச்சு என்றதும் அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. திரும்பி வந்து குனிந்து பூவை எடுத்து அதிலிருந்து ஹேர்பின்னை பிரித்தெடுத்து கொண்டு பூவை ஓரமாக போட்டாள். நடந்தாள். இதுக்கு ஒரு தேங்க்ஸ் இல்லையா? திரும்பி அவனை பார்த்து தேங்க்ஸ் என்று விட்டு அவள் படியேறினாள். தன் நாற்காலிக்கு வந்து அமர்ந்த கண்ணனுக்கு தான் ஏன் இந்த பெண்ணிடம் இவ்வளவு உரிமையாக பேசினோம் என்று புரியவில்லை. ஆனால் அவள் புன்னகைத்தது பிடித்திருந்தது. மனதில் ஒரு மாதிரி செய்தது. இன்னொரு தரம் அந்த புன்னகையை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் தவிர்க்க முடியாமல் மனதில் சஞ்சரித்தது. அத்தியாயம் 5. கண்ணன் எவ்வளவு சொல்லியும் அந்த அம்மாள் நம்புவதாக தெரியவில்லை. இந்த பிரிண்ட் நல்லா இருக்குமா? கோடு கோடா விழாதே
என்றால் தான் தேர்வு செய்து வைத்திருந்த கேசட்டை காட்டி. கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா இங்கேயே போட்டு காமிக்கிறேன். நல்ல பிரிண்டா இருந்தா எடுத்துக்கிட்டு போங்க, இல்லைன்னா வச்சுட்டு போயிடுங்க. கடையின் குறுக்கே மரத்தால் தடுத்து உள்பகுதியில் ஒரு தனியறை போல உருவாக்கப்பட்டிருந்தது. அவர்களை அங்கே அழைத்து வந்த கண்ணன் அங்கிருந்த வீடியோ டெக்கில் கேசட்டை பொருத்தி டிவி ஆன் செய்து படத்தை போட்டு காட்டினான். அந்த அம்மாள் திருப்தியடைந்து, போதும் நான் எடுத்துட்டு போறேன் என்று சொன்னபோது சட்டென்று கரண்ட் கட்டாகி போனது. கொஞ்சம் வெளியில உட்காருங்க மேடம், கரண்ட் வந்தாதான் கேசட்டை வெளியில் எடுக்க முடியும் என்ற கண்ணன் வெளியில் வந்து பார்க்க எதிர்ப்புறமும் பக்கத்து கடைகளிலும் மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தது. தன் கடையில் மட்டுமே பவர் ஆஃப் ஆகியிருப்பதை உணர்ந்தான். இந்த கடையின் சர்க்கியூட் பிரேக்கர் மாடியில் தையல் பள்ளிக்குள் இருந்த மெயின் போர்டில் இருந்தது. கரண்ட் வோல்டேஜில் நிறைய வித்தியாசம் ஏற்படும் போது இது போல அணையும். மேலே சென்று ஸ்விட்சை போட்டுவிட்டு வந்தால் பவர் வந்துவிடும். 1 மினிட் மேடம் என்ற கண்ணன் மாடிக்கு வந்து தையல் பள்ளிக்குள் வந்தான். அது மதியம் 3 மணி. அந்த நேரத்தில் ஒரே ஒரு தையல் இயந்திரம் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தது. இவன் வருகையால் அதன் இயக்கமும் நின்றது. ஜெயா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கோகிலா டீச்சர் இல்ல என்றான். ஸ்கூல்ல இருந்து அவங்க குழந்தைய கூட்டிட்டு வர போயிருக்காங்க. என்ன நீங்க மட்டும் தச்சுக்கிட்டு இருக்கீங்க? மத்தியானம் 3 to 4 தையல் கத்துக்கிறவ நான் ஒருத்தி தான். உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம கடையில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, மெயின் இங்கே தான் இருக்கு, ஸ்விட்ச் போட வந்தேன், நீங்க உங்க வேலையை பாருங்க என்றதும் அவள் தொடர்ந்து தைக்கத் தொடங்கினாள். கண்ணன் ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஏறி நின்று அந்த ஸ்விட்சை ஆன் செய்ய கையை உயர்த்தின போது டர் என்று கையின் கக்கப்பகுதியில் தையல் விட்டு போனது. வந்த சத்தத்தில் மிஷினை நிறுத்திவிட்டு நிமிர்ந்த அவள் சட்டென்று சிரிப்பை அடக்கி கொண்டு தலையை குனிந்தபடி, தச்சு கொடுக்கட்டுமா என்று கேட்டாள். தேங்க்ஸுங்க, நீங்க கேட்டதே தச்சது மாதிரி இருக்கு. அது எப்படிங்க? சாரிங்க, ஏதோ உளர்றேன், கீழே கஸ்டமர் வெயிட் பண்றாங்க என்று வாசல் வரைக்கும் நடந்தவன் திரும்பி, உங்க பேர் என்னங்க என்றான். அவள் உடனே முகம் மாறி மௌனமாக தலை குனிந்தாள். கேட்டது தப்புனா சாரிங்க என்று விட்டு அவசரமாக கீழே இறங்கி வந்து விட்டான். கஸ்டமருக்கு கேசட்டை வெளியில் எடுத்து கொடுத்து விட்டு அமர்ந்த கண்ணனுக்கு படபடப்பாக இருந்தது. ச, கேட்டிருக்க கூடாதோ? 2 வார்த்தை இயல்பாய் பேசியதும் பேரை கேட்டுவிட்டானே என்று என்னை தப்பாக நினைத்து கொள்வாளோ? அவள் யாரோ? அவள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது என்று எதற்காக நான் கவலைப்படுகிறேன்? பெயரை தெரிந்து கொள்ள ஏன் ஆர்வம் கொண்டேன்? ஏன் இயல்பு நிலை மாறி உளறி கொட்டினேன்? அவனுக்கு புரியவில்லை. அத்தியாயம் 6. உள்ளே தனியறையில் ஒரிஜினல் கேசட்டில் இருந்து மற்றொரு கேசட்டுக்கு கண்ணன் ஒரு படத்தை பிரிண்ட் போட்டு கொண்டிருந்த ஒரு மத்தியானத்தில், கடையில யாருமில்ல என்ற பெண் குரல் கேட்டு அவசரமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். கடைக்கு உள்ளே வந்து அவள் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததுமே அவனுக்குள் படபடப்பு வந்து விட்டது. என்னங்க வேணும்? எங்க வீட்டில் வீடியோ டெக் வாங்கியிருக்கோம், உங்க லைப்ரரியில மெம்பரா சேரணும். அதுக்கு என்ன செய்யணும் சார்? 50 ரூபாய் டெபாசிட் கட்டணும், இந்த ஃபாரத்தை நிரப்பி தரணும், அவ்வளவுதான். அவள் தன் கைப்பையில் இருந்து 50 ரூபாயை எடுத்து கொடுக்க கண்ணன் ஃபாரத்தை அவளிடம் தந்தான். தன் ஜாக்கெட்டில் குத்தியிருந்த பேனாவை எடுத்து அவள் நிரப்பி கொடுத்தாள். வாங்கி கொண்டதுமே அவன் பார்வை பெயர் என்கிற முதல் வரிக்கு சென்றது. டி சிவகாமி என்று எழுதப்பட்டு விலாசம் எழுதப்பட்டிருந்தது. கேசட் எப்போ எடுத்துக்கலாம்? இப்பவே எடுத்துக்கலாம். என்ன படம் நல்லா இருக்கும்? உங்க டேஸ்ட் எனக்கு தெரியாதே, என்ன மாதிரி படம் வேணும்? பழைய படங்கள், லவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கா? காதலிக்க நேரம் இல்லை? ஏன் நேரம் இல்லை? ஐ மீன் அது வேணாம், வேற நீங்க சொல்லுங்க. காதல் வாகனம் இருக்கா? இல்லங்க, என்கிட்ட சைக்கிள் தான் இருக்கு. மிஸ்டர், நான் கேசட் கேட்டேன். இல்லங்க. சரி, நான் தையல் கிளாஸ் முடிச்சு போறப்ப எடுத்துட்டு போறேன். அதுக்குள்ள என்ன படம் எடுக்கலான்னு யோசிச்சு வைக்கிறேன். சரிங்க. அவள் கடையை விட்டு இறங்க, ஏங்க என்றான். என்ன? சிவகாமி நல்ல பேருங்க, எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அவங்க பேர் தான் அது. அவள் புன்சிரிப்புடன் சென்று விட அவள் போன பிறகுதான் கவுண்டர் மேல் அவள் மறதியாக தன் கர்ச்சீஃபை வைத்துவிட்டு சென்று விட்டதை பார்த்தான். அந்த வெள்ளை கர்ச்சீஃபை எடுத்து உள்ளே வைக்க போனவன் அதன் மறுபக்கத்தில் ஜெயா என்று ஆங்கிலத்தில் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருப்பதை பார்த்தான். அவள் கர்ச்சீஃபை மறந்து போய் வைத்துவிட்டு செல்லவில்லை என்று புரிந்தது. அன்றைக்கு பேர் கேட்டதற்கு இப்படி மறைமுகமாக பதில் சொல்லியிருக்கிறாள். இந்த விளையாட்டுக்கு என்ன அர்த்தம்? அவளை பார்த்தாலே விரைத்து போகிறேனே, இதற்கு என்ன அர்த்தம்? இந்த புதிய உணர்வுகளுக்கு என்ன பெயர்? இதே விளைவுகள் அவளிடமும் இருப்பதால்தான் ஒரு மாதிரியாக இன்னொரு அர்த்தத்தை உள்ளடக்கியே பேசுகிறாளோ? காதலிக்க நேரமில்லை என்று சொன்னபோது சட்டென்று ஏன் நேரமில்லை என்று ஏன் கேட்டுவிட்டு பேச்சை மாற்றினாள்? 1/2 மணி நேரம் கழித்து மாடியிலிருந்து இறங்கி வந்த கோகிலா டீச்சர் இவனிடம்
குடை இருக்குமாப்பா? என் குடை ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன். இந்த வெயில்ல 4 அடி நடக்கிறதுக்குள்ள மயக்கம் வருது. குழந்தைய வேற ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிட்டு வரணும் என்றாள். கண்ணன் தன்னுடைய குடையை எடுத்து கொடுத்தான். அதை விரித்து பிடித்தபடி கோகிலா டீச்சர் போனதும் மனதுக்குள் ஒரு குறும்பு சாத்தான் புகுந்தது. இந்த நேரத்தில் தையல் பயிற்சிக்கு வருபவள் ஜெயா மட்டும்தான். மாடியில் அவள் மட்டும்தான் தனியாக தைத்து கொண்டிருப்பாள். கண்ணன் பக்கத்து கடைக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொண்டான். அண்ணே, கொஞ்சம் கடையை பார்த்துக்கங்க, வயிறு கடமுடாங்குது, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று மாடிப்படிகளில் ஏறினான். மாடியில்தான் ஒரு பொது டாய்லெட் இருந்தது. கண்ணன் மாடிக்கு வந்து தையல் பள்ளிக்குள் வந்தான். உள்ளங்கையில் பதட்டம் காரணமாக வியர்த்தது. என்ன சார், கரண்ட் போயிடுச்சா? சுவிட்ச் போட வந்தீங்களா என்றாள் ஜெயா. இல்லங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா என்று மிஷினை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தாள். உங்க கர்ச்சீஃபை மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டீங்களே. அந்த கர்ச்சீஃபை மெஷின் மேல் வைத்தான். ஆமா, மறந்துட்டேன், தேங்க்ஸ். அதான் அதை திருப்பி கொடுக்கத்தான் வந்தேன். சரி, அப்ப நான் வரட்டுமா என்று தயங்கி, நிஜமாவே கர்ச்சீஃபை மறந்துட்டு வந்தீங்களா? பின்ன வேணும்னே வச்சுட்டு வந்தீங்களோன்னு நினைச்சேன். எதுக்கு வேணும்னு வச்சுட்டு வரணும்? அதுல உங்க பேர் இருக்கே, அதனால அதை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக. அவள் மௌனமாக தலையை குனிந்தாள். அவள் சிரித்து கொள்வதை இதழோர அசைவுகள் காட்டி கொடுத்தன. இதென்ன கர்ச்சீஃப் குண்டா இருக்கு என்று எடுத்தாள். கர்ச்சீஃபின் மடிப்பில் இருந்து 5 ஸ்டார் சாக்லேட் கீழே விழுந்தது. என்னங்க இது என்றாள் சற்றே கோபத்துடன். அது பொய் கோபம் என்று புரிந்தது. சாக்லேட், அது தெரியுது. அதை ஏன் என் கர்ச்சீப்புக்குள்ள வச்சிங்க? உங்களுக்காகத்தான். எனக்கு எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க? உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. அவள் மீண்டும் மௌனமாக இருந்துவிட்டு, அதை ஏன் ரகசியமா உள்ள வச்சு கொடுக்குறீங்க என்றாள் முனகல் குரலில். நீங்க ரகசியமாதானே உங்க பேரை தெரிவிச்சிங்க. அவள் புன்னகைத்தாள். ஜெயா என்றான். முதல் முறையாக அவன் தன் பெயரை சொல்லி அழைப்பதில் சிலிர்த்து போய் நிமிர்ந்த அவள் என்றாள். உங்களை பேர் சொல்லி கூப்பிடணும் மாதிரி இருந்துச்சு. அப்படி கூப்பிடலாமா? நீங்க எதுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடணும்? எச்சில் விழுங்கினான் கண்ணன். சொல்லிவிடலாமா? அந்த 3 வார்த்தைகளை சொல்லிவிடலாமா? இப்போது அதற்கு சரியான சந்தர்ப்பம்தானா? அவன் மனதில் எழுந்த துணிச்சலை தயக்கம்தான் வென்றது. அமைதியாக இருந்தான். நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது பிடிக்கலன்னா கூப்பிடல, உங்களைன்னு சொல்றதுதான் பிடிக்கல. கண்ணன் பரவசத்துடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். ஜெயா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் தயக்கத்தை துணிச்சல் வென்றது. அவள் அமைதியாக இருந்தாள். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எச்சில் விழுங்கினாள் ஜெயா. பிடிச்சிருக்குன்னா சாக்லேட்டை கொஞ்சம் எடுத்து சாப்பிடு, பிடிக்கலன்னா சாக்லேட்டை எடுத்து குப்பை தொட்டில போட்டுடு. தலை குனிந்து இருந்த அவள் அவன் முகத்தை பார்க்காமல் நின்றாள். அவள் கைகள் அந்த சாக்லேட்டை அமைதியாக எடுத்தன. காகித உரையை பிரித்தன. துண்டு உடைத்து தன் வாயில் போட்டுக்கொண்ட அவள் மிச்ச சாக்லேட்டை அவனை பார்க்காமலே அவனை நோக்கி நீட்டினாள். அருகில் வந்து அவள் கையில் இருந்து சாக்லேட்டை பெற்ற கண்ணன் சட்டென்று அவள் கையை பற்றி முன்னங்கையில் முத்தமிட சிலிப்புடன் நிமிர்ந்தாள். அவள் முகத்தை சந்திக்க தயங்கி கையில் சாக்லேட்டுடன் வாசலுக்கு ஓடினான். படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்த கோகி டீச்சர், என்னப்பா, கடையில 2 பேர் நிக்கிறாங்க, எங்க போயிட்ட என்றாள். பாத்ரூம் போயிருந்தேன் டீச்சர். குடைய கடையில வச்சுட்டேன், தேங்க்ஸ். பரவாயில்லங்க என்று தன் கடைக்கு குஷியாக வந்த கண்ணனுக்கு இன்னும் அந்த சாக்லேட்டை வாயில் போட்டுக்கொள்ளாமலேயே தித்தித்தது. மனசு முழுக்க தலை கூரையில் இடிபட குதிக்க வேண்டும் போல் இருந்தது. அத்தியாயம் 7. அவள் சொன்னபடி தையல் கிளாஸ் முடிந்ததும் கேசட் எடுத்து கொண்டு செல்ல வருவாள் என்று எதிர்பார்த்து முகம் கழுவி தலை சீவி பவுடரெல்லாம் போட்டுக்கொண்டு அவள் வரும் சமயத்தில் கடைக்கு வேறு கஸ்டமர்கள் யாரும் வந்துவிடக் கூடாது என்று சாமியையெல்லாம் வேண்டிக் கொண்டு கண்ணன் காத்திருந்தான். 4 மணிக்கு மேல் மாடியிலிருந்து இறங்கி வந்த ஜெயா கடை பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக நடந்து சென்றது பார்த்ததும் பக் என்று இருந்தது. தப்பு செய்து விட்டோமோ, அவசரப்பட்டு முத்தம் கொடுத்து அவளை கோபப்படுத்தி விட்டோமோ என்று மனம் பதைத்தது. பாலைவனச் சோலை சுகாசினி போல, புது வசந்தம் சித்தாரா போல என்னை ஒரு நண்பனாக நினைத்துதான் சிரித்து பேசினாலோ, நான் எல்லை மீறி அதை கொச்சைப்படுத்தி விட்டேனோ? மனசு தவித்தது, தடுமாறியது. மறுநாள் 3 மணிக்கு ஜெயா வருகிற நேரம் பதைப்புடன் காத்திருந்தான். ஜெயா வந்தாள். திரும்பியே பார்க்காமல் மாடியேறி தையல் பள்ளிக்கு சென்று விட்டாள். போச்சு, கோபம்தான். அவள் என்னை அந்த மாதிரி நினைக்கவில்லை. நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கொண்டு சொதப்பி விட்டேன். கேட்டுவிட வேண்டும், அவளையே கேட்டுவிட வேண்டும். கோபம் என்றால் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். கோகிலா டீச்சர் தன் குழந்தையை பள்ளியில் இருந்து அழைத்து வர எப்போது புறப்பட்டு செல்வார்கள் என்று தவிப்புடன் காத்திருந்தான். மணி 3:30 ஆகியும் கோகிலா டீச்சர் இறங்கியே வரவில்லை. பிறகுதான் காலண்டர் பார்த்தபோது அன்று சனிக்கிழமை
பள்ளியே கிடையாது என்பது புரிந்தது. நாளை ஞாயிற்றுக்கிழமை, தையல் பள்ளிக்கே விடுமுறை. இன்றும் சரி நாளையும் சரி, அவளை தனிமையில் சந்திக்கவே முடியாது. அவளாக கேசட் எடுக்கும் சாக்கில் கடைக்கு வந்தால்தான் உண்டு. சட்டென்று அவனுக்கு அந்த யோசனை தோன்றியது. ஜெயா மெம்பராக வேண்டும் என்று கொடுத்த 50 ரூபாய்க்கு இன்னும் ரசீதும் கொடுக்கவில்லை, மெம்பர்ஷிப் கார்டும் கொடுக்கவில்லை. உடனே ரசீதும் கார்டும் தயாரித்தான். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டான். பேனாவின் தலையை கடித்து யோசித்து யோசித்து எழுதினான். என் பிரியமான பெண்ணே, முதல் வரியிலேயே நேரடியாக விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், ஜெயா, நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. உன் பார்வை எனக்குள் வீணை மீட்டுகிறது. உன் புன்னகை என் மனதில் மல்லிகை தூவுகிறது. உன் பேச்சு என் காதுகளில் ஜலதரங்கம் வாசிக்கிறது. உன்னை பார்க்க, உன்னோடு பேச என் உடலின் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு வினாடியும் துடிக்கிறது. இதை நட்பு என்று பொய் சொல்ல நான் தயாரில்லை. என்னை பற்றி உன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் என்னை முறையாக அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எனக்கு தாயார் மட்டும்தான், தந்தை இல்லை. என் தாய்க்கு நான் ஒரே பிள்ளை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை. இந்த வீடியோ கடையை ஆரம்பித்து நல்ல முறையில் நடத்தி வருகிறேன். இந்த தொழிலில் நான் மாதம் 3000க்கு குறையாமல் சம்பாதித்து வருகிறேன். இன்னும் விரிவுபடுத்தவும் எண்ணம் உள்ளது. 2 வருடங்களாக இந்த தொழிலை நடத்தியதில் சம்பாதித்த தொகையில் குடும்ப செலவு போக மிச்சம் பிடித்து புதுவயல் ரோட்டில் இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். இன்னும் பணம் சேர்ந்ததும் அங்கே வீடு கட்டவும் திட்டம் உள்ளது. எனக்கு சிகரெட், மது போன்ற கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது. நான் எல்லா பெண்களையும் பார்த்து விசில் அடித்து கிண்டல் செய்கிற ரோட் சைடு ரோமியோ ரகமில்லை. பொதுவாக எல்லோரிடமும் சிரித்து பேசுவேன், குறும்பாக பேசுவேன். உன்னிடத்தில் இன்னும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசியதற்கு காரணம் எனக்கே புரியாத புதிராக இருந்தது. யோசித்து யோசித்து அந்த புதிருக்கு நான் கண்டுபிடித்த விடைதான் காதல் என்பது. ஜெயா, உன்னோடு சிரித்து பேசி மகிழ மட்டும் விருப்பமில்லை. உன்னை வாழ்நாள் முழுக்க என் அருகில் வைத்திருக்க ஆசை. உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசை. இது என் மனப்பூர்வமான விருப்பம் மட்டுமில்லை, அசைக்க முடியாத தீர்மானம். என் வீட்டை பொறுத்தவரை நம் திருமணத்திற்கு என் அம்மா எந்த தடையும் சொல்ல மாட்டார்கள். தன் மகன் தவறான முடிவுகள் எடுக்கவே மாட்டான் என்கிற நம்பிக்கை அந்த தாய்க்கு உண்டு. உன் பக்கத்தில் சம்மதம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, கடைசி வரை எந்த போராட்டத்தையும் சந்தித்து உன்னை மணக்க நான் தயாராக இருக்கிறேன். இத்தனை உறுதியான தீர்மானங்களின் ஒரே ஒரு அடையாள முத்திரை உனக்கு தெரிவிக்க நினைத்துதான் உன் கையில் முத்தமிட்டேன். அதை அன்பு என்று நினைத்தால் அந்த அன்பை அங்கீகரித்து விடு. அதிக பிரசங்கித்தனம் என்று நினைத்தால் என்னை மன்னித்து விடு. உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் அந்த நினைப்பில் உறுதியாக இருக்கும் எனக்கு உன் எண்ணம் தெரிய வேண்டும். ஜெயா, என்னை இனிமேலும் தவிக்க விடாமல் அந்த நல்ல பதிலை எப்போது சொல்லப் போகிறாய்? எனக்கு தெரியும் உன் பதில் என்ன என்று. அதை எப்படி சொல்லப் போகிறாய் என்றுதான் தவிப்புடன் காத்திருக்கிறேன். இப்படிக்கு உன்னை என்றும் பிரிய விரும்பாத பிரிய கண்ணன். கடிதத்தை மடக்கினான் கண்ணன். ரசீது, மெம்பர்ஷிப் கார்டு, அந்த கடிதம் 3ஐயும் ஒரு கவரில் போட்டு ஒட்டினான். கவரை எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தான். என்னப்பா என்றாள் கோகிலா டீச்சர். தையல் இயந்திரத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து தைத்தபடி ஒருமுறை மட்டும் அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டாள் ஜெயா. ஒண்ணுமில்ல டீச்சர், இவங்க நம்ம கடையில மெம்பரா இருக்காங்க. அதான் ரசீதையும் மெம்பர்ஷிப் கார்டையும் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். அவள் அருகில் வந்து தையல் மிஷின் ஓரத்தில் கவரை வைத்துவிட்டு, ரசீது உங்க அம்மா பேர்ல தான் போட்டிருக்கேன் மேடம் என்று சத்தமாக சொன்ன கண்ணன், ஆனா கவருக்குள்ள என் இதயம் இருக்கு ஜெயா என்று குறைந்த குரலில் சொல்லிவிட்டு விடுவிடுவென்று கீழே இறங்கி வந்து விட்டான். 4 மணிக்கு மேல் கடைக்குள் வந்த ஜெயாவை ஆச்சரியம், ஆர்வம் எல்லாம் கலந்து பார்த்தான் கண்ணன். கேசட் வேணும் என்றாள் அவள் அவனை பார்க்காமல் கேசட் வரிசைகளில் பார்வையை ஓட்டியபடி. என்ன கேசட்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்றான். என்றாள். சொல்லுங்க, என்ன கேசட் வேணும்? அதோ மேலிருந்து 2வது வரிசையில லெஃப்ட்ல இருந்து 7வது கேசட் என்று கை நீட்டி சுட்டி காட்டினாள். வேற சொல்லுங்களே, நீங்க எடுங்க. அவள் சொன்ன வரிசையில் 7வது கேசட்டுக்கு விரல்களை தத்தி தத்தி ஓட்டிய கண்ணனுக்கு 100 கூடை ரோஜா பூக்கள் அவன் தலையில் கொட்டிய மாதிரி இருந்தது. அந்த கேசட்டில் படத்தின் தலைப்பு கண்ணன் என் காதலன் என்று எழுதியிருந்தது. கேசட்டை கையில் எடுத்தான். அவளை குறும்பாக பார்த்தான். இப்பதான் எனக்கு மூச்சே வந்துச்சு ஜெயா. அவள் புன்சிரிப்புடன் கேசட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றுவிட அவனுக்கு முஷ்டி மடக்கி உயர்த்தி குதித்து அஞ்சலி குழந்தைகளைப் போல கத்த வேண்டும் போல் இருந்தது. அத்தியாயம் 8. திங்கள்கிழமை அந்த கேசட்டை அவள் திருப்பி கொடுத்த போது, கேசட்டை நல்லா செக் பண்ணிக்கங்க என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றாள்.
என்னடா இவள் இப்படி சொல்கிறாளே என்று கேசட்டை அதன் அட்டை கவரில் இருந்து வெளியே எடுத்தபோது ஒட்டப்பட்ட கவர் ஒன்று சேர்ந்து வெளியில் வந்தது. அந்த கவரின் மேல் வெண்ணெயை மட்டும் இல்லாமல் என்னையும் திருடி கொண்டு விட்ட என் செல்ல கண்ணனுக்கு என்று எழுதியிருந்தது. கவரை கிழித்து உள்ளிருந்த கடிதத்தை எடுத்து படித்தான். என் பிரியமானவருக்கு, நானும் அனுமான் கண்டேன் சீதையை என்று ராமனை தவிக்க விடாமல் சொன்னதைப் போல சொல்லிவிடட்டுமா? எனக்கும் உங்களை பிடித்திருக்கிறது, பிடித்திருக்கிறது, பிடித்திருக்கிறது. போதுமா? கண்ணன், உங்களுக்குள் சுழன்ற அதே சலன உணர்வுகள் எனக்கும் இருந்தன. நீங்கள் அந்த உணர்வுகளுக்கு பெயர் சூட்டினீர்கள். நான் பெயர் சூட்ட முடியாமல் தவித்தேன். நீங்கள் திடீரென்று முத்தம் கொடுத்த போது இயற்கையாக பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எச்சரிக்கை உணர்வு விழித்து கொண்டது. எல்லை மீற அனுமதித்து விட்டோமோ என்று எனக்குள் ஒரு குழப்பம். இது காதல்தானா என்று ஒரு தவிப்பு. இவரை பற்றி எனக்கு எவ்வளவு தெரியும் என்று, உரிமையோடு குறும்பு செய்து பழகுகிறேன் என்று எனக்குள்ளேயே கேள்விகள். அந்த குழப்பத்தில், தயக்கத்தில் மௌனம் அணிந்து கொண்டேன். ஆனால் அந்த மௌன ஆடையை பிடிவாதமாக பிடித்து இழுத்து உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது உங்கள் மனம் திறந்த கடிதம். அந்த கடிதம் உங்களை சொன்னது, உங்கள் மனதை சொன்னது. என் சின்ன சின்ன பயங்களை உடைத்தது. என் மனதையும் திறக்க வைத்தது. என்னை உறுதியாக தீர்மானிக்க வைத்தது. படித்து முடித்துவிட்டால் வேலைக்கு மட்டும்தான் போவேன் என்று பிடிவாதமாக அலைந்து குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிற லட்சம் இளைஞர்கள் மத்தியில் சுய தொழிலில் இறங்கி வெற்றி கண்டுள்ள உங்களை நேசிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். உங்கள் தன்னம்பிக்கையும் உறுதியும் எதிர்கால திட்டங்களும் எனக்கு பிடித்திருக்கிறது. இதுவரை நான் கேள்விப்பட்ட வரையில், நான் பார்த்த படங்களிலும் சரி, படித்த கதைகளிலும் சரி, காதலிக்கு காதலன் எழுதும் முதல் காதல் கடிதத்தில் யாருமே கல்யாணத்தை பற்றி பேசியதில்லை. கண்ணே மணியே என்று வர்ணித்து, உன் முத்தத்துக்காக ஏங்குகிறேன், உன் தழுவலுக்காக காத்திருக்கிறேன் என்றுதான் பிதற்றுவார்கள். ஆனால் நீங்கள் பொறுப்பாக, எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று எழுதியிருந்தீர்கள் அல்லவா? அந்த துணிச்சலுக்காகவே எந்த பிரச்சனையையும் சந்திக்கலாம் என்று தோன்றியது. யானை பலம் என் மனதிற்கு கிடைத்தது. கண்ணன், என் மனதில் எழுதிவிட்டேன். இனி என்றும் நீங்கள்தான் என் நாயகன், என் வாழ்க்கை தோழன். எந்த ரூபத்தில் எதிர்ப்பு வந்தாலும் அதை தைரியமாக சந்திக்க தயார். பிருத்திவிராஜன் குதிரையோடு வர தயாராக இருக்கும்போது சம்யுக்தைக்கு என்ன கவலை? அது சரி, என் புன்னகை உங்கள் மனதில் மல்லிகை தூவுகிறதோ? சந்தத்துக்காக எழுதிய கற்பனைதானே. நீங்களும் கொஞ்சம் பிதற்றித்தான் இருக்கிறீர்கள். ஆனால் அளவோடு ஒரு கேள்வியோடு என் முதல் கடிதத்தை முடிக்கட்டுமா டியர்? என் பெயரை தெரிந்து கொண்டதற்காக சாக்லேட் கொடுத்தீர்கள். என் உறுதியான முடிவை தெரிந்து கொண்டு விட்டதற்காக என்ன தரப்போகிறீர்கள்? பெற காத்திருக்கிறேன். தருவதும் பெறுவதும் கோகிலா டீச்சர் பள்ளி செல்லும் நேரம். ஓகே. என் வலது கை செய்த பாக்கியத்தை எண்ணி எண்ணி பூரிக்கும் நாளைய திருமதி ஜெயா கண்ணன். கடிதத்தை படித்து முடிக்கும்போது கண்ணனின் கண்களில் இருந்து பொலபொலவென்று கண்ணீர் உதிர, என்னாச்சுங்க என்றார் கேசட் எடுக்க வந்தவர். ஒண்ணுமில்லங்க என்றான் சந்தோஷத்தை மறைக்க முயன்று. அத்தியாயம் 9. ரயில் நின்றதும் சுந்தரேசன் கீழே இறங்கி நின்று ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொள்ள, அவன் அருகே நின்ற டிடிஇ சந்திரன் அவனிடம் தீப்பெட்டி வாங்கி தன் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். ரொம்ப ராங்கி பிடிச்சவராயிருப்பார் போலிருக்கு என்றான் சுந்தரேசன். யாரை பற்றி சொல்கிறான் என்று புரிந்து கொண்ட சந்திரன், அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கு. நானும் மிரட்ட மாதிரி கேட்டு பார்த்துட்டேன். ஒரு லெவலுக்கு மேல நாம தலையிட முடியாது பாருங்க என்றான். கரெக்டு தான். பட்டுக்கோட்டையில எவ்வளவு நேரம் நிற்கும்? 5 நிமிஷம். தன் சிகரெட் முடிந்ததும் ரெடியாக வைத்திருந்த பாக்கு பொட்டலம் பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு சுந்தரேசன் ஏறி மறுபடி தன் இடத்தில் அமர்ந்து கொண்டான். ஜெயா சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். ஆனால் நிச்சயம் அவள் உறங்கவில்லை என்று புரிந்தது. அவள் தோளை தொட்டாள் பாரதி. ஜெயா திடுக்கிடலுடன் கண்களை திறந்து திரும்பி பார்த்தாள். பாரதி தன் கையில் இருந்த பிரிக்கப்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டை அவளிடம் நீட்டினாள். எடுத்துக்கங்க என்றாள். இல்ல பரவாயில்லங்க என்றாள் ஜெயா. படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல, முடிச்சுட்டேன். என்ன? +2. எந்த ஸ்கூல்ல? கோட்டையூர்ல படிச்சேன். அங்க பாட்டி வீடு இருக்கு, அவங்க வீட்டுல தங்கி படிச்சேன். ஜெயா பாரதியுடன் சற்று இயல்பாக பேசுவதை தண்டபாணி ரசிக்கவில்லை என்பது முகத்திலேயே தெரிந்தது. பட்டுக்கோட்டையை விட்டு ரயில் புறப்படுவதற்கான மணி தண்டவாள துண்டில் அடிக்கப்பட்டது. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்த டாக்ஸியில் பரபரத்தான் கண்ணன். மணி அடிச்சிட்டாங்க, கேட்கல? அறந்தாங்கில தான் மிஸ் பண்ணிட்டோம். இங்கேயும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா அடுத்தது அதிராம்பட்டினம் தான். அங்கே 2 நிமிஷம் தான் நிற்கும். சீக்கிரம் போங்க டிரைவர், ப்ளீஸ். டாக்ஸி முழு வேகத்தில் டயரை தேய்த்து கொண்டு சைடு திரும்பி ஸ்டேஷன் வாசல் அருகில் சடன் பிரேக் அடித்து பெரிய குலுக்கலுடன் நின்றது.
கண்ணன் இறங்கி சட்டையில் இருந்து 3 ரூபாய் நோட்டுகளை எடுத்து டிரைவர் கையில் திணித்துவிட்டு, கணக்கெல்லாம் அப்புறமா ஊர்ல வந்து பேசிக்கிறேன் என்று வழி அனுப்பிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த மனிதர்களையெல்லாம் விலக்கிக் கொண்டு உள்ளே ஓடினான். அவன் பிளாட்பாரத்திற்கு வந்தபோது ஏற்கனவே புறப்பட்டுவிட்ட கம்பன் எக்ஸ்பிரஸின் கடைசி பெட்டி அவனை கடந்து கொண்டிருந்தது. முகத்தில் ரத்தம் பாய முழு வேகத்தில் ரயிலின் போக்கில் ஓடினான் கண்ணன். ரயில் கொஞ்சம் வேகம் பிடித்திருந்ததால் அவன் அதன் வேகத்தை மிஞ்சும் வகையில் ஓடி கடைசி பெட்டியின் கடைசி படியில் ஒரு காலை வைத்து கைப்பிடியை ஒரு தவலில் பிடித்து தொற்றிக் கொண்டு விட்டான். அடுத்தடுத்த படிகள் ஏறி உள்ளே வந்தவனுக்கு ஓடி வந்ததில் தலையே சுற்றியது. காலியாக இருந்த ஒரு சீட்டில் அமர்ந்து 2 கைகளால் முகத்தை பொத்திக்கொண்டு மூச்சு வாங்கினான். வாயால் மூச்சு விட்டான். வியர்த்து கொட்டியது. அவன் இதய துடிப்பு சீராவதற்கு 5 நிமிடங்கள் ஆகின. எழுந்து டாய்லெட் அருகில் இருந்த வாஷ்பேசினில் தண்ணீர் எடுத்து முகத்தில் அரைந்து கொண்டான். சட்டையின் முனையை உயர்த்தி துடைத்து கொண்டான். மறுபடி வந்து அமர்ந்து கொண்டான். அந்த பகுதி முழுக்க காலியாக இருந்ததால் அவனை கேள்விக்குறியுடன் பார்க்க யாரும் இல்லை. யோசிக்க துவங்கினான். இதே ரயிலில் ஜெயாவை அவளின் அப்பாவும் அம்மாவும் வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு சென்னை செல்கிறார்கள். விரட்டி பிடித்து இதே ரயிலில் ஏறிக்கொண்டாயிற்று. சரி, அடுத்து என்ன செய்ய போகிறேன்? அவர்கள் இருக்கும் அதே கம்பார்ட்மெண்ட்டிற்கு போக வேண்டும். அது சுலபம். அடுத்த ஸ்டேஷனில் போய்விடலாம். அதற்கு முன் இந்த திடீர் பயணத்திற்கு டிக்கெட் வாங்க வேண்டும். அதிராம்பட்டணத்தில் வண்டி நின்றதும் ஓட்டமாக சென்று டிக்கெட் ஒன்று வாங்கி எந்த ஊருக்கு? சென்னைக்கு வாங்கிவிடலாம். ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்ததாகத்தான் சொன்னான் ரகு. ஆண்டவா, அதில் பெர்த் ஏதாவது காலியாக இருந்து எனக்கு கிடைக்க வேண்டும். கம்பன் எக்ஸ்பிரஸில் டிடிஇயாக என் பழைய நண்பன் ஒருவன் வேலை பார்க்கிறான். சந்திரன் என்று பெயர். இன்றைக்கு அவன் இந்த ரயிலில் வந்திருந்தால், அதுவும் அதே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் உதவியாக இருக்கும். மற்றவர்களாக இருந்தால் அவன் பெயரை சொல்லி கேட்டும் பார்க்க வேண்டும். ஒரு பெரிய சௌகரியம் இருக்கிறது. ஜெயாவின் அப்பாவோ அம்மாவோ இதுவரை என்னை பார்த்ததில்லை. முதலில் ஜெயாவுக்கு நான் இதே ரயிலில் ஏறிவிட்டேன் என்பதை தெரியப்படுத்தி தைரியம் தர வேண்டும். பாவம், அழுது கொண்டே ஏறியிருக்கிறாள். அவள் மனது என்ன பாடுபட்டு கொண்டிருக்கும்? அத்தியாயம் 10. ஜெயா மறுபடி கண்களை மூடிக்கொண்டாள். பெற்றோர்களே இப்படி எதிரிகளாக நிற்கிறார்களே, என்ன செய்துவிட்டேன்? காதல் நாட்டில் நடக்காததா? கதைகளில் படித்து ரசிக்க பிடிக்கும், சினிமாவில் பார்த்து ரசிக்க பிடிக்கும். தன் வீட்டில் நடந்தால் மட்டும் பிடிக்காது. கொஞ்சமாவது நிதானமாக யோசனை செய்து பார்க்க வேண்டாம்? நம் பெண் ஒருவனை விரும்புகிறாளா? சரி, யார் அவன்? அவன் நல்லவனா? குடும்பம் நடத்த தகுதி உடையவனா என்று எதுவுமே கேட்காமல், என்னவோ நான் காலில் அசிங்கத்தை மிதித்துவிட்டு வீட்டுக்குள் வந்துவிட்டதைப் போல பார்த்து, எத்தனை கத்தல், எத்தனை ஆவேச வார்த்தைகள், அறைகள். என்னை பெற்றவர் பெரியவர் என்கிற உரிமை இருப்பதால் இப்படி காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டால் எப்படி? உடனே எத்தனை ஏற்பாடுகள். சென்னையில் இருக்கும் மாமனோடு போனில் பேசி, அந்தாள் நாளைக்கு காலையில் பூமாலை தாலி சகிதம் டாக்ஸியோடு சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் காத்திருப்பானாம். போனதும் அந்த டாக்ஸியில் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போய் அங்கே எனக்கு அவன் தாலி கட்டுவானாம். அவனோடு நான் உல்லாசமாய் சிரித்து மகிழ்ந்து குடித்தனம் நடத்த வேண்டுமா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது! விருப்பமில்லாமல் வலுக்கட்டாயமாக கட்டப்படும் தாலிக்கு நான் மதிப்பு தருவேன் என்று எப்படி நம்புகிறார்கள்? தாலி கட்டிக்கொண்டால் போதுமா? நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டாமா? தாங்கள் நினைத்த மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுக்கிற எண்ணம் நிறைவேறி விடுவதால் தலைக்கு கிரீடம் வரப்போகிறதா? என்ன அழிச்சாட்டிய பிடிவாதம் இது! மாமனாம், அவன் இவன் என்று சொல்கிற அளவுக்குத்தான் மனதில் மரியாதை இருக்கிறது. சென்னையில் ஒரு அரசாங்க உத்தியோகம், சம்பளம் தவிர ஏகப்பட்ட லஞ்சம். இதை சொல்லிக் கொள்வதில் எப்போதும் அவனுக்கு பெருமை, கேட்டுக்கொள்வதில் என் பெற்றோருக்கு பெருமை. மாமன் என்னை கட்டிக்கொள்ள விரும்ப ஒரே காரணம் என் அப்பாவிடம் இருக்கும் பணம். ஒரே மகள் இல்லையா? சொந்த வீடு, சொத்துக்கள், சேமிப்பு எல்லாமே நாளைக்கு என் மூலமாக அவனைத்தானே சேரும். இதை கல்யாண தொலைநோக்கு கொள்ளை என கூட சொல்லலாமே. என் அப்பா போனிலேயே அவனுக்கு நான் இங்கே ஒரு பையனிடம் சிரித்து பேசி பழகுவதாகவும், அது பெரிய விவகாரத்தில் போய் முடியாமல் இருக்க அவசரமாக இந்த திருமண திட்டம் என்றும் சொன்னார். அந்த அசடு அதற்கும் சரி தாலியோடு காத்திருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? சிரித்து பேசி மட்டும்தான் பழகினாளா? வேறு ஏதாவது அவர்களுக்குள் எசகு பிசகாக நடந்துவிட்டதா என்று ஒரு சின்ன சந்தேகமோ கேள்வியோ கிடையாது. அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் கூட பரவாயில்லை அவனுக்கு. எவ்வளவு லட்சங்கள் சொத்தோடு வருகிற பெண்டாட்டி கொஞ்சம் கற்பு குறைந்திருந்தால் என்ன? இந்த கயவனோடுதான் நான் தாலி கட்டிக்கொண்டு குடித்தனம் செய்ய வேண்டுமா? முடியவே முடியாது. ரயில் வேகம் குறைந்து நின்றது. ஜெயா கண்களை திறந்தாள். நிறைய இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் ஏறிக்கொண்டிருந்தார்கள்.
சற்று தள்ளி டிக்கெட் கவுண்டரை நோக்கி ஓட்டமாக ஓடிக்கொண்டிருந்த கண்ணனை அவள் பார்த்தே விட்டாள். உடம்பு பூராவும் சிலிர்த்தது. கண்ணனா? கண்ணன் தானா? அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்ணன் கையில் டிக்கெட்டுடன் தன் பெட்டிக்கருகில் வேகமாக வருவதை பார்த்தாள். கண்ணன் ஒவ்வொரு ஜன்னலாக மெதுவாக நடந்தபடி பரபரப்பை அடக்கிக் கொண்டு தேடியவன் ஜெயாவை பார்த்து விட்டான். தைரியமாக இரு என்பது போல சமிக்ஞை செய்த அவன் தூரத்தில் நிற்கும் யாரிடமோ உரத்த குரலில் பேசுவது போல, நான் எதுக்கு இருக்கேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பயமோ கவலையோ வேண்டாம் என்று வேறு திசை பார்த்து பேச ஜெயாவுக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டாள். கண்ணன் எப்படி வந்து சேர்ந்தான் என்று ஆச்சரியமாக இருந்தது. இப்போது அவளுக்கு மனதில் கலக்கம் எல்லாம் காணாமல் போயிருந்தது. இனி என் விருப்பத்திற்கு விரோதமாக எதுவும் நடக்கப் போவதில்லை. நடக்க கண்ணன் விடப்போவதில்லை. என்ன செய்ய போகிறார்? ஏதாவது செய்வார். திடீரென்று தான் உற்சாகமாகிவிட்டாலும் அந்த திடீர் மாற்றத்தை முகத்தில் காட்டிவிடக் கூடாது என்று கவனமாக முகத்தை என்று வைத்து கொண்டாள் ஜெயா. கண்ணன் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கான டிடிஇ யார் என்று திரும்பி பார்த்து வியந்தான். சந்திரன் ஒரு பிரயாணியின் டிக்கெட்டுக்கு பர்த்து போட்டு கொண்டிருக்க, ஹலோ சந்திரன் என்று போய் நின்றான் இவன். கண்ணன், எங்கேயா இங்க? ரயில் புறப்பட போகுது, எல்லாம் சொல்றேன். நான் மெட்ராஸுக்கு டிக்கெட் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். உன் கோச்சில் பர்த் எதுவும் இருக்கா சொல்லு. அட ஏறிக்கப்பா, உனக்கு ஒரு பர்த்தை உருவாக்கியாவது தந்துட மாட்டேன். இருவரும் ஏறிக்கொண்டார்கள். ரயில் புறப்பட்டது. படி அருகிலேயே நின்று கொண்டார்கள். எப்படி இருக்க சந்திரன்? பாக்குறியே, காரைக்குடி திருவாரூர், திருவாரூர் காரைக்குடின்னு ஹண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வீடியோ கடை நல்லா நடக்கிறதா சொன்னாங்க. ஆமா, நல்லா இருக்கு. என்ன, நீ உன் பெட்டி இல்லாம ஏறிட்ட? பெட்டி எங்க வச்சிருக்க? அன்ரிசர்வ்லையா? இல்ல, வீட்ல. வீட்லையா? நான் பெட்டியே எடுத்துட்டு வரலப்பா. வேணாமா? இது ஒரு திடீர் பிரயாணம். இங்கிருந்து 3வது செக்ஷன்ல என் ஆள் உட்காந்துருக்கு. சார்ட்ட காமியே என்று ரிசர்வேஷன் கார்டில் பார்த்து, இதோ பாரு, பர்த் நம்பர் 15 ஜெயா என்றான். அட பாவி, ஓ ஆளா? டாவடிக்கிறியா? கொச்சப்படுத்தாத சந்திரன். சின்சியர் லவ். நீ மட்டும்தானா? இல்ல, அவளும் தான். கொஞ்ச நாளாதான். ஆனா ரொம்ப ஆழமா உறுதியா நேசிக்கிறோம். அதான் அந்த பொண்ணு அவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சா? உன் மாமனார் சரியான கல்லூலி மங்கன்பா. நானும் மடக்கி மடக்கி கேட்டுட்டேன். என்கிட்ட மட்டும் இல்ல, பக்கத்துல யார்கிட்டையும் எதுக்காக அந்த பொண்ணை வற்புறுத்தி துன்புறுத்தி கூட்டிகிட்டு போறோம்னு சொல்லவே இல்லை. லவ் தெரிஞ்சு போச்சா? அதேதான். மெட்ராஸ் கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறாரு? அங்க ஒரு மாமன் இருக்கான். சரிதான், காரைக்குடியில பிளாட்ஃபாரத்துல ரகளை ஆயிடுச்சு. தரன்னு இழுத்துக்கிட்டு வந்துதான் ஏத்தினாரு. எல்லாரும் பார்த்தாங்க. அதுல ஒருத்தன் ரகு, என் ஃப்ரெண்டு. அவன் வந்து சொல்லி நான் போட்டது போட்டபடி டாக்ஸி பிடிச்சு உங்க ரயில துரத்தினேன். பட்டுக்கோட்டை வந்து தான் பிடிச்சேன். அது சரி, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் ஒன்ன தெரியுமா? தெரியாது. நான் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்தா கூட யாரோன்னு சும்மா தான் இருப்பாரு. இப்ப என்ன செய்ய போற? அதான் புரியல சந்திரன். அவ்வளவு அடிச்சு பிடிச்சு வந்தேன். அடுத்த யோசனை தெரியல. முதல்ல நீ இதே பெட்டில இருக்கன்னு ஜாடையா உன் ஆளுக்கு தெரியப்படுத்திடு. ஆச்சு, நாங்க பாத்துக்கிட்டாச்சு. ரகசியமா ஜாடை காட்டிட்டேன். என்ன பார்த்தப்புறம்தான் அவளுக்கு ஒரு தெளிவே வந்திருக்கும். இப்ப நீ போய் என்னோட வந்துருன்னு சொன்னா அந்த பொண்ணு வருமானு சொல்லு. வந்தா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுங்க. அவங்க அப்பா சும்மா விட்டுருவாரா? விடமாட்டாரு. கத்துவாரு, ரகலை பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு தைரியசாலியா எனக்கு தெரியல. ரொம்ப பயப்படுது, பேசவே மாட்டேங்குது. சின்ன வயசுல இருந்தே அப்பா கிட்ட பயம். இப்ப பெரிய வயசாயிடுச்சே. லவ் பண்றப்ப பயம் இல்லையாமா? லவ் இருக்கே, அது இளங்கன்று மாதிரி. பயம் மரியாதாக்கும். இப்ப என்ன செய்ய போற? சந்திரன், முதல்ல அவங்க என்ன நோக்கத்தோட அவளை மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவ கூட நான் பேசணும். அவங்க அப்பா அம்மாவோட உட்காந்துருக்கிறப்ப எப்படி நீ பேசுவ? அவளை இங்க வரவழைக்கணும். எப்படி? டிராவல் பண்றப்ப நடுவுல டாய்லெட் போக மாட்டாங்களா? அந்த பொண்ணு எழுந்திருச்சு வந்தா கூடவே அவங்க அம்மாவும் வருவாங்க. முதல்ல ஒரு தடவை அதே மாதிரி தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மாவும் வந்தாங்க. வரட்டும், நான் டாய்லெட் உள்ள போய் நிக்கிறேன். நீ ஜாட காமி. அதே டாய்லெட் ரூமுக்குள்ள அவளும் வரட்டும். நல்ல யோசனை தான். வேற யாராச்சும் வந்துட போறாங்க. நான் உள்ள இருந்து இடுக்கு வழியா பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற யாராச்சும் அவளை முந்திக்கிட்டு வந்துட்டா சரியா சாத்தி தாள் போட்டுடுறேன். கண்ணன் கீழே கிடந்த ஒரு சிகரெட் அட்டையை எடுத்தான். அதில் டாய்லெட் அறைக்கு வரவும் என்று எழுதி சந்திரனிடம் கொடுத்தான். இத அவ பார்வைப்படுற மாதிரி காட்டு, வருவா. என் தொழில் வேறப்பா. காதலர்களை சேர்த்து வைக்கிறது புண்ணியம். உனக்கு சொர்க்கவாசல் திறக்க வேணாமா? சந்திரன் அந்த அட்டையை எடுத்து தனது பேடின் பின்பகுதி கிளிப்பில் செருகி கொண்டான். ஜெயா இருக்கும் பகுதிக்கு வந்தான். மருதநாயகத்திடம், சார், உங்க டிக்கெட் எடுங்க என்றான். அதான் பார்த்துட்டீங்களே. சரியா பார்க்கணும், ஒரு சந்தேகம் என்றான். சரியா பார்க்கணும் என்பதை அழுத்தி சொல்லிவிட்டு ஜெயாவை ஒரு பார்வை பார்த்து கொண்டான்.
அவள் முகத்துக்கு மிக அருகில் பேடை பிடித்து கொண்டான். அவன் அழுத்தி சொன்னதை புரிந்து கொண்ட ஜெயா கண்களை ஓட்டினாள். பேடில் செருகின சிகரெட் அட்டையையும் அதில் இருந்த கண்ணனின் கையெழுத்தையும் பார்த்து விட்டாள். சந்திரன் வந்து விட்டான். ஜெயா சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு தன் அம்மா பக்கம் சாய்ந்து, ஏம்மா, அப்பா கிட்ட மாத்திரை ஏதாவது இருக்கான்னு கேளேன் என்றாள். ஏண்டி, என்ன பண்ணுது? வயிறு சரியில்லை, மனசுல உள்ள பதட்டமோ என்னவோ கலக்குது. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் வரட்டுமா? எதுக்குமா? வேணாம். ஆனால் ஜெயா எழுந்து கொண்டதுமே தண்டபாணி கஞ்சாடையால் தன் மனைவியை நீயும் போ என்று உத்தரவிட சிவகாமியும் எழுந்து கொண்டாள். அந்த பகுதிக்கு வந்ததும் சந்திரன் தன் உள்ளங்கையை தன் தலையை சொறிவது போல செய்து ரகசியமாக அவள் பார்வைக்கு காட்டினான். அதில் வலது என்று எழுதி வைத்திருந்தான். ஜெயா வலது பக்க டாய்லெட் அறைக்கதவு தள்ளி உள்ளே செல்ல சிவகாமி வெளியே நின்று கொண்டாள். உள்ளே ஒரு கழித்து நின்ற கண்ணன் அவள் உள்ளே வந்ததும் அவசரமாக கதவை சாத்தினான். கண்ணன் என்று அவன் தோளில் சாய்ந்து ரகசிய குரலில் லேசாக விம்மத் துவங்கினான். அவன் அவள் முதுகை ஆறுதலாக தடவி மெதுவாக பேசினான். ஏய், என்ன அழுகை? நான் தான் வந்துட்டேனே. ரயில்வே ஸ்டேஷன்ல என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். உடனே டாக்ஸி பிடிச்சு பட்டுக்கோட்டை வந்து ரயில பிடிச்சேன். என்ன ஆச்சு? என்னடா 4 நாளா உன்னை பார்க்கலையேன்னு பதறிக்கிட்டு இருந்தப்ப இடி மாதிரி செய்தி. வீட்லேயே ஜெயில் கண்ணன். ஒரு ஜென்மத்துக்கு வேண்டியவரை திட்டி எல்லாம் வாங்கிட்டேன். எனக்கு தகவல் சொல்லி விட்டுருக்க கூடாதா? எனக்கு சான்ஸே கொடுக்கல. நானும் எப்படியோ முயற்சி பண்ணேன். என்ன பிளான் இப்போ? மெட்ராஸ்ல என் மாமன் காலையில தாலியோட நிப்பான். நேரா முருகன் கோயில் போய் அங்க எனக்கு தாலி கட்ட போறானாம். ஜெயா, என்ன இது? இதான் அவங்க திட்டம். ஆனா நடக்க போறதில்ல. நீங்க வந்ததால உயிரோட பாத்தீங்க. இல்லன்னா திடீர்னு திமிருகிட்டு போய் ஓடுற ரயில்ல இருந்து குதிச்சிடுறதா இருந்தேன். சி, என்ன பேச்சு இது? நான் அனுபவிச்ச வேதனை உங்களுக்கு தெரியாது கண்ணன். ரைட், அதெல்லாம் விடு. இப்ப என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. தைரியமா என்னோட வரியா? அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடலாமா? கண்ணன், எங்க அப்பாவோட இன்னொரு முகம் எனக்கு தான் தெரியும். கத்தி எல்லாம் எடுத்து பெட்டியில வச்சுக்கிட்டாரு. எவனாச்சும் தடையா வரட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு சொல்லிக்கிட்டே என்கிட்ட காமிச்சிட்டே வச்சாரு. ரொம்ப கோபக்காரர், முரடர். சட்டு சட்டுன்னு ஆத்திரம் உச்சில ஏறிடும். எப்ப எது செய்வார்னு தெரியாது. ஓஹோ என்றான் கண்ணன். அப்படின்னா இவருக்கு வேற மாதிரி தான் புத்தி சொல்லியாகணும். என்ன சொல்றீங்க? ஜெயா, எனக்கு நீ வேணும். உனக்கு நான் வேணுமா வேணாமா? என்ன கேள்வி இது? நான் எது சொன்னாலும் செய்வியா? ரயில்ல இருந்து குதிக்கவே தயாரா இருந்தேன்னு சொன்னேன். வேற எதை செய்ய மாட்டேன். சரி, நான் ஒரு திட்டம் யோசிச்சிருக்கேன். திருவாரூர் தாண்டட்டும், எல்லாரும் தூங்கட்டும். அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு இதே டாய்லெட் ரூமுக்கு வா. ஒரு 11 மணின்னு வச்சுக்கலாமா? வாட்ச் இருக்குல்ல? இருக்கு. ரைட், அது வரைக்கும் நீ சுமூகமா பேசிக்கிட்டு. அவங்க திட்டத்துக்கு சம்மதிச்ச மாதிரி பேசு. உன்னை நம்பி அவங்க நிம்மதியா தூங்கணும். 11 மணிக்கு வா. அப்பவும் உன் அப்பா அம்மா தூங்கலன்னா அவசரம் இல்ல. அவங்க தூங்கினதும் வா. நான் வெளியில டாய்லெட் பக்கத்திலேயே வெயிட் பண்றேன். உங்க ஐடியா என்ன கண்ணன்? நீ வாயேன். படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. ரொம்ப நேரமானா உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட போகுது. நீ போயிடு என்றவன் இரு என்று ஒரு முறை அவளை இறுக்கமாக அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு விடுவித்தான். மறுபடி தன் இடத்திற்கு வந்து அமர்ந்து கொண்ட ஜெயாவுக்கு தற்போது எந்தவிதமான பதட்டமும் இல்லை. சட்டென்று அவன் அவளை அணைத்து முத்தமிட்டதில் உடம்பு பூரா கலை பரவிய சிலிர்ப்பின் அதிர்வுகள் இன்னும் சுகமாக பாக்கி இருந்தன. என் மனப்பூர்வமான சம்மதத்தை கடிதம் மூலம் அவனுக்கு வெளிப்படுத்தின மறுநாள் கண்ணன் இதே போலத்தானே? யோசிக்கவே குறுகுறுப்பாக இருந்தது. கோகிலா டீச்சர் குழந்தையை அழைக்க பள்ளிக்கு சென்றிருந்த தனிமை நேரத்தில் கண்ணன் மாடிக்கு வந்தான். துணிமேல் எம்ப்ராய்டரி செய்ய வேண்டிய பூ டிசைனை கார்பன் காகிதம் வைத்து வரைந்து கொண்டிருந்தாள் அவள். சத்தமே பண்ணாமல் நைசாக அவள் அருகில் வந்து 2 கைகளையும் பின்பக்கம் கட்டிக்கொண்டு நின்ற கண்ணனின் ஜெயா என்ற ஒத்தட அழைப்புக்கு நிமிர்ந்தாள். உன் லெட்டர் படிச்சேன். ரொம்ப சந்தோஷம் ஜெயா. அவளுக்கு வெட்கமாகி போனது. கடிதத்தில் சரளமாக வந்து விழுந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போது தலைமறைவாகியிருந்தன. அவன் வருகை பரவசம் தந்தது. ஆனால் நிமிர்ந்து நேராக முகம் பார்க்க கூச்சமாக இருந்தது. என் உறுதியான முடிவை சொன்னதற்கு என்ன தரப்போகிறீர்கள்னு கேட்டிருந்த இல்ல? 3 பரிசு தரப்போறேன் ஜெயா. இந்தா. கண்ணன் இதுவரை பின்பக்கம் மறைத்து வைத்திருந்த கையை முன்பக்கம் கொண்டு வந்தான். இலையில் கட்டின மல்லிகை சரத்தையும் அழகான சிறிய வெள்ளி குங்கும சிமிழையும் அவளிடம் நீட்டினான். வாங்கிக்க ஜெயா. ஒருவித நடுக்கத்துடனும் சிலிர்ப்புடனும் 2 கைகளால் அவற்றை எழுந்து நின்று பெற்றுக்கொண்டாள். கண்ணன் 2 கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் செருகி கொண்டதும் 3ன்னு சொன்னீங்க என்று முணுமுணுத்தாள். மறுபடி உனக்கு கோபம் வந்துருமோன்னு பயமா இருக்கே. இனிமே உங்க மேல எனக்கு கோபமே வராது என்றாள். நிச்சயமா? நிச்சயமா. வார்த்தை மாற மாட்டியே? மாட்டேன்.
அப்போ 3வது பரிசை கொடுத்துட வேண்டியதுதான் என்ற கண்ணன் சட்டென்று அவள் தோள்களில் கைகளை வைத்து தன் பக்கமாக சாய்த்து அணைத்து கொண்டு மென்மையாக அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான். என்னங்க இது என்று முத்தம் பூர்த்தியான பிறகுதான் சினுங்கி விலகினாள். இதெல்லாம் வேணாங்க. ஐயோ, இப்படி சொன்னா எப்படி? கல்யாணம் பண்ணிக்கிறது இதுக்கெல்லாம் சேர்த்துதானே. இப்ப வேணாம்னு சொன்னேன். எப்ப வேணும்? அப்புறமானா நான் உங்களுக்கு தான்னு பரிபூர்ணமா நிச்சயமானதும். அதை நான் நிச்சயம் பண்ணியாச்சு. இன்னும் யார் நிச்சயம் பண்ணணும்? அது சரி, எங்க அப்பா அம்மா சம்மதிக்க வேணாமா? சம்மதிக்கலன்னா எதுக்கு அபசகுணமா பேசுறீங்க? ஒரு பேச்சுக்கு தானே. சம்மதிப்பாங்க, சம்மதிக்க வைக்கணும். டீச்சர் வர்ற நேரமாச்சுங்க. இந்த டென்ஷன்லயே தினம் சந்திக்கணுமா நாம? வேற என்ன பண்றதாம்? உன் வீட்டுக்கு பக்கத்துல வீடு காலியா இருக்கா? இருந்தா வந்துடுறேன். அடிக்கடி பார்க்கலாமே. பார்த்தா போதுமா? போதும். பார்த்தாலே 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுது. உடனே சோப்பு போட ஆரம்பிச்சிடுவீங்களே. ச, நிஜமா ஜெயா, ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று எதுக்காக வருதுன்னு எரிச்சலா இருக்கு. ஏன்? அன்னைக்கு உனக்கு தையல் கிளாஸ் கிடையாதே, நீ வரமாட்டியே. மாடிப்படிகளில் செருப்பு சத்தம் கேட்டதும் டீச்சர் வர்றாங்க என்று பரபரப்பாக ஜெயா பூவையும் குங்கும சிமிழையும் தன் கைப்பையில் வைத்து கொள்ள கண்ணன் ஒரு ஸ்டூலை எடுத்து மீட்டர் போர்டு அருகே போட்டு ஏறி நின்று கொண்டான். டீச்சர் உள்ளே வந்தபோது அவள் வரைந்து கொண்டிருந்தாள். அவன் ஸ்க்ரூ டிரைவரால் நன்றாக முடுக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்க்ரூவை மேலும் முடுக்கிவிட்டு, என்ன டீச்சர் இது? எலக்ட்ரிக் லைன்ஸ் பூரா செக் பண்ண சொல்லணும், சும்மா ஆஃப் ஆயிடுது என்றபடி கீழே இறங்கினான். எலக்ட்ரீஷியன் வந்தா சொல்லுங்க தம்பி, இங்க கூட கொஞ்சம் சில்லற வேலை இருக்கு என்றாள் டீச்சர். சொல்லுங்க என்றவன் ரகசியமாக ஜெயாவுக்கு டாட்டா காட்டிவிட்டு சென்றான். அத்தியாயம் 11. பிள்ளையார்பட்டி கோயில் பிரகாரத்தில் சற்று தனிமையான பகுதியில் கண்ணனும் ஜெயாவும் உட்கார்ந்திருந்தார்கள். மூங்கில் தட்டில் அர்ச்சனை செய்த தேங்காயும் பழமும் இருந்தன. என்னோட இந்த பிறந்த நாளை இவ்வளவு மங்களகரமா, இவ்வளவு சந்தோஷமா இந்த கோயில்ல கொண்டாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெயா. பிறந்த நாள் அன்னைக்கு 100 பேரை கூப்பிட்டு கேக்கு வெட்டி ஆடி பாடுறப்ப கிடைக்கிற மன திருப்தியை விட இப்படி அமைதியா கோயில்ல அர்ச்சனை பண்ணி 10 ஏழைங்களுக்கு அன்னதானம் செய்யறப்ப கிடைக்கிற மன திருப்தி அதிகமா இருக்குங்க. அதனாலதான் இப்படி செய்யலாம்னு சொன்னேன். சரி, வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த ஜெயா? பிள்ளையார்பட்டி போறதா தான் சொல்லிட்டு வந்தேன். நிஜமாவா? நிஜமாதான். பிறந்த நாளுக்காக போறோம்னு கூட சொன்னேன். ஏய் டூப்பு, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? இருங்க, யாருக்கு பிறந்த நாளுங்கிறத மட்டும் மாத்தி சொல்லிட்டேன். யாருக்குன்னு சொன்ன? தையல் கிளாஸ்ல என்னோட கத்துக்கிற ரங்கநாயகிக்குன்னு சொன்னேன். அவ யதார்த்தமா இப்போ உங்க வீட்டுக்கு போய் நின்னா எப்படி இருக்கும்? அவ போக மாட்டாளே. சொல்லி வச்சிட்டியா? இல்ல, ரங்கநாயகின்னு யாருமே கிடையாது. இது பயங்கர சேஃப்டி. உன்னோட பழக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால காரைக்குடியில எனக்கு எந்த குறைபாடுகளும் தெரிஞ்சதில்ல. இப்ப எரிச்சலா வருது ஜெயா. ஏன்? சின்ன நகரம், எந்த தெருவுல நடந்தாலும் 4 பேர் தெரிஞ்சவங்க எதிர்க்க வந்துடுறாங்க. அதுலயும் பிசினஸ்ல வேற இருக்கேனா, ரகசியமா எங்கேயும் போக முடியாது. சினிமா தியேட்டருக்கு போனா தெரிஞ்ச முகம், ஹோட்டலுக்கு போனா தெரிஞ்ச முகம். இதுவே மெட்ராஸ்னா ரொம்ப சுலபமா தொலைஞ்சு போயிடலாம். எங்க போனாலும் அறிமுகம் இல்லாத மூஞ்சிங்க தான் தெரியும். இல்லன்னா கிராமமா இருந்தா தோப்பு புதருன்னு 100 ரகசிய இடம் கிடைக்கும். 2 கெட்டான் ஊர்ல லவ் பண்றது ரொம்ப சிரமம்ப்பா. வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சிரமப்பட போறோம். ஏன்? அன்னைக்கோட தையல் கிளாஸ் எனக்கு முடியுது. பாவி, நீ பாட்டுக்கு நின்னுடாத. இன்னும் ஏதாச்சும் கத்துக்கிட்டே இருமா. எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. கோகிலா டீச்சரே எங்க வீட்டுக்கு வந்தப்போ 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பொண்ணு வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. போச்சுடா. என்ன ஜெயா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நான் என்ன செய்யறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தினம் நாம சந்திச்சாகணும். அதான் உங்க கடையில மெம்பரா இருக்கேனே. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கேசட் மாத்துறதுக்கு வருவேன். அது கொஞ்சம் நிம்மதி. ஆனா ஒரு அசௌகரியம் இருக்கு. என்ன? நீ வர்றப்ப எந்த கஸ்டமரும் இல்லைன்னா தான் ஃப்ரீயா பேச முடியும். இல்லன்னா உங்ககிட்டையும் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி தான் பேசணும். இவ்வளவு தவிப்பு இருக்கா உனக்கு? இல்லையா? சரி, எப்போ அடுத்த கட்டத்துக்கு வரோம்? எங்க அம்மா விஜயவாடாவில் எங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த மாசம் வந்துருவாங்க. வந்ததும் நான் பேசி சம்மதம் வாங்கிடுறேன். உன் வீட்டில தான் எப்படி சம்மதம் வாங்க போறோம்னு தெரியல. பிரிந்திருந்த தன் பின்னலின் முனைகளை சரியாக பின்னி கொண்டபடி ஜெயா, வந்து பொண்ணு கேளுங்க சார் என்றாள். நான் மட்டுமா இல்ல அம்மாவை அழைச்சுக்கிட்டா? முதல்ல நீங்க மட்டும் வாங்க. உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? வெத்தலைப்பாக்கு பூ பழம் வாங்கிட்டு வந்துருங்க, தட்டு மாத்திக்கலாம்னு நிச்சயமா சொல்ல போறதில்ல. அவர் ஜாதி அது இதுன்னு பிடிப்பா இருக்கிறவரு. மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு அசட்டு மாமனுக்கு தான் என்ன கட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க அம்மாவுக்கு சொந்தமா யோசிக்க தெரியாது. அப்பா சரின்னு சொன்னா அம்மாவும் சரின்னு சொல்லுவாங்க. அப்பா கோவப்பட்டா அம்மாவும் கோவப்படுவாங்க. பல தடவை பார்த்துட்டேன். அவங்க தான் நம்ம காதலுக்கு சவாலா இருக்க போறவங்க. ஜெயிச்சிடலாம். வேலி தாண்டி வளைஞ்சிருக்கிற சின்ன செடியை உடைச்சு போடுறதுக்கும் வேரோட பிடுங்கி வேற இடத்துல நடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க கண்ணன். அவங்க மனசு நோகாம அவங்க முழு சம்மதம் வாங்கி
பிரச்சனை இல்லாம கல்யாணம் செய்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் என்ன உங்க அப்பாவோட சண்டை போடணும்னு வேண்டுதலா? பார்க்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு தாலி கட்ட நான் தயாரா இருப்பேன் ஜெயா. உன் கழுத்தை நீ தயாரா வச்சுக்கோ. ஜெயா தன் கைப்பையை திறந்தபடி, உங்களுக்காக எடுத்துட்டு வந்த பிறந்தநாள் பரிசை கொடுக்காம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க என்றாள். என்ன அது? கைப்பையில் இருந்து பிளாஸ்டிக் டப்பாவுடன் இருந்த டைட்டான ரிஸ்ட் வாட்சை எடுத்து என்று அவனிடம் நீட்டினாள். என்ன ஜெயா இது? எதுக்கு செலவு பண்ணி? உங்க வாட்ச் ரொம்ப பழைய மாடலா இருக்குது, நிறைய ஸ்கிராட்சும் இருக்கு, அதனாலதான் புதுசு வாங்கினேன். அதை கழட்டிட்டு இதை கட்டிக்கங்க, நீயே கட்டிவிடு என்று கையை நீட்டினான். எவ்வளவு இது? 600 ரூபாய் என்றபடி பழைய வாட்சை கழற்றி இதை கட்டினாள். அவ்வளவு பணம் வச்சிருக்கியா நீ? போன வாரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தப்ப என்னோட மோதிரம் சோப்பு கையில இருந்து வழுக்கிட்டு விழுந்து சாக்கடையோட போயிடுச்சு கண்ணன். அப்புறம் 2 பேரை விட்டு தேடி பார்த்தும் கிடைக்கல. அட பாவமே, எத்தனை பவுன்? 4 கிராம் 200 மில்லிகிராம். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? கடையில கரெக்டா எடை போட்டு தானே விலை போடுவாங்க. ஏய் வித்தியா, இல்லன்னா எப்படி பணம் கிடைக்கும்? வீட்ல அந்த மாதிரி டிராமா பண்ணியாச்சு, நம்பிட்டாங்க. நெகிழ்ந்து போன கண்ணன், என்ன ஜெயா இது? எனக்காக உன் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை போய் என்றான் குரல் உடைய. அதனால இப்ப என்னங்க? என் விரல்ல வேற ரூபத்துல இருந்தது, இப்ப உங்க கையில வேற ரூபத்துல இருக்குது. உங்களுக்கு பிரசன்ட் பண்றப்ப கிடைக்கிற சந்தோஷம்தான் முக்கியம். ஜெயா, இது கோயிலாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ உதட்டு காயத்துக்கு டாக்டர் கிட்ட போற மாதிரி பண்ணிடுவேன். செயல் மட்டும் இல்ல, பேச்சும் கோயில்ல சுத்தமா இருக்கணும். வாங்க போகலாம். உங்க புது வாட்சில மணி பார்த்து சொல்லுங்க. அவன் தன் புதிய வாட்சை பார்த்து, சாரி ஜெயா, நீ இவ்வளவு செலவு பண்ணி வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுல மணியே தெரியல என்றான். ஏங்க, நல்லா தானே இருந்தது? நீதான் தெரியற ஜெயா என்றான் புன் சிரிப்புடன். அத்தியாயம் 12. திருவாரூரை நோக்கி ரயில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சந்திரன் கதவருகே நின்றிருந்த கண்ணனிடம் வந்தான். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. லேடிஸ் கூப்பே செக்ஷன்ல இன்னைக்கு ஃபுல்லா ஆகல. லேடிஸும் இல்ல, 2 ஆம்பளைங்க தான். வெளியிலையும் தோதா வேக்கன்சி இருந்தது. அதனால திருவாரூர்ல விஐபி ஒருத்தர் ஃபேமிலியோட வர்றாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க 2 பேருக்கும் வெளியில வேற பர்த் மாத்தி கொடுத்துட்டேன். இப்ப அங்க யாருமே கிடையாது. உனக்கு பர்த் அங்க போட்டுட்டேன். சந்திரனின் கையை பிடித்து, ரொம்ப தேங்க்ஸ் சந்திரன். லேடிஸுக்காக தனி கூப்பே கதவு வசதியோட இருக்கிறது. இப்ப நம்ம கேஸுக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்கு பாரு. இப்ப நான் பாட்டுக்கு உள்ள போய் கதவை சாத்திக்கலாம். தனி ரூம் மாதிரி ஆயிடுச்சு இல்ல என்றான் கண்ணன். ஆமா சந்திரன், இந்த உதவிய மறக்கவே முடியாது. என் லெவல்ல சுலபமா முடிகிற உதவி. பெருசா எதையும் செஞ்சில்ல. இப்ப சொல்லு, என்ன உன் ஐடியா? ஜெயா ஃபேமிலி என்ன பண்ணுது சந்திரன்? சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதும் படுத்துருவாங்க. அவங்க 2 பேரும் தூங்கினதும் ஜெயாவை வர சொல்லியிருக்கேன். சரி, நீ ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறியே தனி கூப்பே, அதுதான் எங்களோட கல்யாண மண்டபம். என்ன சொல்ற நீ? அங்க வச்சு நான் ஜெயாவுக்கு தாலி கட்ட போறேன். தீர்மானம் பண்ணிட்டேன். விளையாடுறியா? மேளம் வேணாமா? மாலை வேணாமா? மந்திரம் வேணாமா? ரயிலோட சிக்குபுக்கு சத்தம்தான் மேளம். ஜன்னல் வழியா வீசுற தென்றல் தான் மாலை. மனசாட்சி துடிக்குது பாரு, காதல் காதல்னு, அதான் மந்திரம். இதெல்லாம் கவிதைத்தனமா சொல்லிட்ட. கல்யாணம்னா தாலி வேணாமா? அட்லீஸ்ட் லைட் வெளிச்சம்தான் தாலின்னு சொல்லிடாத. சந்திரன், நான் சீரியஸா யோசிச்சுட்டேன். அத இப்பவே இங்கேயே ஒரு தாலி ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ண போறியா? எப்படி? வா என்னோட. கண்ணன் அந்த கோச்சின் மற்றொரு பகுதிக்கு சந்திரன் தொடர நடந்தான். ஒரு செக்ஷனில் நின்றான். அங்கே இருந்த 6 பேரில் 4 பேர் நடுத்தர வயது பெண்கள். அவர்களை பொதுவாக பார்த்து கேட்டான். அந்த பக்கம் ஒரு குழந்தைக்கு சின்னதா அடிபட்டுடுச்சு, ரத்தம் கண்ணி போயிருக்கு. மஞ்சள் 10 போடணும். உங்ககிட்ட யாருகிட்டையாவது ஒரு மஞ்சள் துண்டு இருக்குமா? சின்ன துண்டா இருந்தா கூட போதும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக வச்சிருப்பீங்களே. என்கிட்ட இல்லைங்களே என்றாள் ஒரு அம்மாள். உதட்டை பிதுக்கினாள் ஒருத்தி. பிளாஸ்திரி இருக்கு தரவா என்றாள் ஒருத்தி. இருங்க வரேன் என்று ஒரு பெண் தனது பேக்கை காலுக்கு அடியில் இருந்து இழுத்து ஜிப்பு இழுத்து திறந்து ஒரு புதிய எவர் சில்வர் டப்பா எடுத்து அதை திறந்தபடி, காலையில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அங்க இதை வச்சு கொடுத்தாங்க. உள்ள வெத்தலை பாக்கோட மஞ்சள் துண்டு ஒன்றும் பார்த்ததா ஞாபகம் என்று திறந்து, இருக்குங்க என்று புதிய மஞ்சள் துண்டொன்றை எடுத்து தந்தாள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க என்றபடி கண்ணன் பழையபடி கதவருகில் வந்து சந்திரனை பார்த்து, தாலிக்கான மஞ்சள் துண்டு ரெடி என்றான். அதுலயும் கல்யாண வீட்டுல இருந்து வந்த மஞ்சள் துண்டு. உனக்கு கல்யாண மச்சம் இருக்குப்பா. அடுத்து இதை கட்டுறதுக்கு கயிறு வேணும். அது கஷ்டம். சாப்பாடு பார்சல் கட்டின நூல் சணல் இதுதான் கிடைக்கும். நல்ல கயிறே கிடைக்கும். நான் சென்டிமெண்ட் பார்க்காம மனசு வச்சா. புரியல? ஒரு கல்யாணத்துக்கு போட்டது இன்னொரு கல்யாணத்துக்கு உதவ போகுது என்றான் கண்ணன். நீ என்ன சொல்ற? கண்ணன் தன் சட்டையின் முதல் 2 பட்டன்களை கழற்றி
உள்ளே கைவிட்டு எடுத்து தன் பூநூலை காட்டினான். ஏய் என்றான் சந்திரன். இதுவும் மங்களகரமான கயிறுதான் சந்திரன், அவசரத்துக்கு பாவம் இல்ல என்றபடி தனது பூநூலை கழற்றி பொறுமையாக அதன் முடிச்சை அவிழ்த்தான். இரட்டையாக போட்டு முறுக்கி நடுவில் அந்த மஞ்சள் துண்டை வைத்து கட்டினான். அருகில் இருந்த வாஷ்பேசினில் மஞ்சள் துண்டோடு காட்டி நனைத்தான். அதை சுவரில் தேய்த்து எடுத்து குழைவான மஞ்சளை வெள்ளை கயிற்றின் மேல் பூசினான். மஞ்சள் துண்டோட மஞ்சள் கயிறு ரெடி, இத தாலின்னு ஒத்துக்குவியா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கண்ணன். ஓடுற ரயில்ல இந்த மாதிரி தாலி கட்ட போறது உலகத்திலேயே நீயாதான் இருப்ப. ரயில்ல பிரசவம் ஆகி இருக்குப்பா, கல்யாணம் ஆனதில்ல. சரித்திரத்துல அந்த சம்பவத்தை மட்டும் எதுக்கு மிச்சம் வைக்கணும்? சரி, மாப்பிள்ள ரெடி, தாலி ரெடி, பொண்ணு ரெடியா? எனக்கு திருவாரூரோட டியூட்டி முடியுது கண்ணன். ஆனா நான் இறங்கிக்கிறதா இல்ல, உனக்கு பக்கபலமா துணையா இருப்பேன். அந்த பொண்ணுக்கு சம்மதம் இருக்குங்கிற பட்சத்துல நீ துணிஞ்சு நடத்து, என்ன விளைவுகளை வேணாலும் சந்திப்போம். தாலி கட்டினப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிருவாங்க பாத்திரலாம் என்றான் சந்திரன் உணர்ச்சி பூர்வமாக. நீ கொடுக்கிற இந்த தெம்பு போதும் சந்திரன், தேங்க்ஸ் என்றான் கண்ணன். டியூட்டி ட்ரெஸ்ல ஒரு மாப்பிள்ளை தோழன் என்று சிரித்தான். ரயில் திருவாரூர் ஜங்ஷனில் நின்றது. அத்தியாயம் 13. ரயில் மயிலாடுதுறையை தொட்டபோது இரவு மணி 11:30. லோயர் பெர்த்தில் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள் ஜெயா. எதிர் பெர்த்தில் சிவகாமி, ஒரு மிடில் பெர்த்தில் பாரதி, மற்றொன்றில் தண்டபாணி, 2 அப்பர் பெர்த்துகளிலும் மருதநாயகம் சுந்தரேசன். ஜெயாவை தவிர அத்தனை பேரும் உறங்கியாயிற்று. போன நிமிடம் ஒரு முறை தன் அப்பா புரண்டு படுத்ததால் இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் என்று காத்திருந்தாள் ஜெயா. சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவும் போது ஜெயா தன் தந்தையிடம் மிக சாமர்த்தியமாக பேசியிருந்தாள். அப்பா, எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. வலுக்கட்டாயமா எனக்கு கெட்டது பண்ண மாட்டீங்க நீங்க. ஒருவேளை என்னோட ஆசைகள் தப்பா கூட இருக்கலாம், ஆனா என்ன பெத்தவங்க நீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறப்ப தொடர்ந்து நான் பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு படுது. அழுகிறதுனாலேயோ கெஞ்சறதாலேயோ நீங்க உங்க முடிவை மாத்திக்க போறதா இல்ல. வீணா உங்களை விரோதிச்சுக்கிட்டு நிக்கிறது தப்புன்னு உணர்றேன். எனக்கு என் மாமாவோட தான் வாழ்க்கைன்னு விதி இருந்தா அந்த விதியை அழுதுகிட்டே எதுக்காக சந்திக்கணும்னு படுது. செய்யுங்கப்பா, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. இனி நான் எதிர்த்து பேசுறதாவும் இல்ல, அழுகிறதாவும் இல்ல. உச்சி குளிர்ந்து போனார்கள் தண்டபாணியும் சிவகாமியும். ஜெயா, இப்பதான் நீ என் பொண்ணு. வயசு மயக்கம் உன் புத்திய மூடிடுச்சு. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எந்த வகையிலையும் உன் மாமன் குறைஞ்சவன் இல்ல. இத நீ ஆரம்பத்திலேயே நான் எடுத்து சொன்னப்ப உணர்ந்திருந்தா உன்னை இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்த வேண்டி இருக்குமா? ஒரே பொண்ணு நீ, உன்னை போட்டு அடிக்கிறமேனு மனசுக்குள்ள எவ்வளவு பதறினேன் தெரியுமா? இப்பதான் எங்க வயத்துல பால வாத்த. என் பேச்ச கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டு இல்ல, அமோகமா இருப்ப பாரு என்று வாஞ்சையுடன் அவள் அப்பா பேசின போது இவரை ஏமாற்றுகிறோமே என்று வருத்தமாக கூட இருந்தது. தன் மகள் மனம் மாறிவிட்டதால் இனி எந்த எச்சரிக்கையான கண்காணிப்பும் அவசியமில்லை என்கிற நிம்மதியில் படுத்த சில நிமிடங்களிலேயே உறங்கி போனார்கள் அவர்கள். ஜெயா கண்களை திறந்து எதிர்ப்புறம் மிடில் பெர்த்தில் தன் பக்கமாக திரும்பி படுத்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அப்பாவை ஒருமுறை பார்த்து கொண்டாள். மல்லாந்து படுத்து போர்த்தியபடி லேசாக வாய் திறந்து உறங்கும் அம்மாவை ஒரு தரம் பார்த்து கொண்டாள். தன் போர்வையை மெதுவாக விலக்கி தன் கை வளையல்களை மேலே ஏற்றி சத்தம் செய்யாமல் பண்ணிக்கொண்டு கையோ தலையோ எதிலும் இடித்து ஓசை வந்துவிடக்கூடாதென கவனமாக எழுந்து கொண்டாள். மெதுவாக கதவு பகுதிக்கு நடந்தாள். மற்ற பகுதிகளிலும் எல்லோரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மணமகளே மணமகளே வா வா என்று சன்னமாக பாடினான் அவளை பார்த்து கண்ணன். என்ன பாட்டு இது? பொருத்தமான பாட்டுதான், வா மணவரைக்கு போய் மிச்சத்தை பேசலாம். அவள் புரியாமல் அவனை தொடர கோச்சின் மற்றொரு கதவருகில் 1 முதல் 6 வரை நம்பர்கள் கொண்ட அந்த லேடிஸ் கூப்பே பகுதிக்கு வந்து அதன் கதவில் கை வைக்க அவள் பதறினாள். ஐயோ, உள்ள ஆள் இருப்பாங்க. உள்ள நாம போனா 2 ஆளு, வா. கதவை சைடில் நகர்த்தி அவன் உள்ளே வந்தான். அவள் ஆச்சரியத்தோடு உள்ளே வந்தாள். ஜெயா, இந்த நிமிஷம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நினைச்சா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போயிடலாம், எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போயிடலாம். எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. ஓடி போறதுல துணிச்சல் கிடையாது, சாதனை கிடையாது. நம்ம ஊர்ல தொழில் வீடு எல்லாம் வச்சுக்கிட்டு எங்க ஓடுறது? எத்தனை நாள் ஒளியறது? நம்ம ஊர்லயே நாம தம்பதியா சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். உங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாலேயே வாழணும். உண்மைதான் என்றாள் ஜெயா. அதனாலதான் நான் முடிவெடுத்துட்டேன். இங்கேயே இப்பவே நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுன்னு. இங்கேயா? ஆமா, நமக்கு அவகாசம் இல்ல. மெட்ராஸ்ல உன் மாமன் காத்துட்டு இருக்கிற நெருக்கடி இருக்கு. நடுவுல இறங்கி ஓடவும் நமக்கு பிடிக்கல. இந்த பிரச்சனைய கல்யாணம் ஒன்னாலதான் தீர்க்க முடியும் ஜெயா. நியாயம். ஆனா இங்க எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? ஏன் முடியாது? மாப்பிள்ள நான் இருக்கேன், பொண்ணு நீ இருக்க. சட்டப்படி நீ மேஜர், கல்யாண வயசு ஆச்சு.
இப்ப நான் உன் கழுத்துல சாமியை நினைச்சுக்கிட்டு தாலி கட்டினா கல்யாணம் முடிஞ்சுது. தாலி கேப்பியே என்று தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து எடுத்து ஊசலாட விட்டு காட்டிய கண்ணன், இங்கே அவசரத்துக்கு உருவாக்கப்பட்ட மங்களகரமான தாலி, என்ன சொல்ற என்றான். தாலி கட்டிக்கிட்டாதான் நீங்க எனக்கு புருஷன்னு இல்ல கண்ணன், அதை எப்பவோ மனசுல எழுதியாச்சு. இது சும்மா மற்றவங்களுக்காக, பிரச்சனையை தீக்கிறதுக்காக, நாம சட்டப்படி உரிமை கொண்டாடிக்கிறதுக்காக, அவ்வளவுதான். கட்டுங்க, நான் தயார் என்றாள் ஜெயா. இரு, கல்யாணத்துக்கு ரொம்ப தான் அவசரப்படுற நீ, ஒரு சாட்சியாவது வேணாமா? வாப்பா சந்திரா என்றபடி கதவை திறக்க உள்ளே கோட்டை கழற்றிவிட்ட சந்திரனிடம், என்ன அவ சொன்னதை கேட்டியா? சாட்சியா நிப்பியா என்றான் கண்ணன். சாகர வரைக்கும் நிப்பேன் என்ற சந்திரனை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு, உன் இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோ ஜெயா என்ற கண்ணன் ஜெயாவின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினான். அதிக ஓசை வராமல் கைத்தட்டின சந்திரன், இப்ப இருக்கிற இதே உறுதியோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கணும், ஆல் தி பெஸ்ட் என்று கண்ணனின் கையை குலுக்கி, ஆனாலும் நீ ரொம்ப கஞ்சன், கல்யாணத்துக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு இருக்க, அவனுக்கும் சாப்பாடு போட போறதில்ல, மெட்ராஸ் போனதும் பெரிய ஹோட்டல் போகலாம். சரிப்பா, நீங்க கல்யாணமான புதுமண தம்பதிகள், நான் எதுக்கு இடைஞ்சலா நின்னுக்கிட்டு, பேசிக்கிட்டு இருங்க என்று சந்திரன் வெளியேறி மீண்டும் கதவை சாத்தினான். உட்காரு ஜெயா என்றான். அவன் அருகில் அமர்ந்தான். எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு சமாளிச்சுட்டு அப்புறமா காரைக்குடியில ஊரை கூட்டி விருந்து வச்சு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜெயா என்றான். அவசியமே இல்லைங்க, எனக்கு இதுவே நிறைவா இருக்கு. எனக்கு திடுக்குங்குது. ஏன், என்ன பயம் இனிமே? அது சரி, உங்க அப்பா கத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்காருன்னு நீயே சொல்லிட்டு என்ன பயம்னு நீயே கேப்பியே. அப்பா எப்போ முடிப்பாருன்னு தெரியல, பெரிய அதிர்ச்சியா இருக்கும். பொது இடம்னு பார்க்காம காட்டு கூச்சல் போட போறாரு. அவரை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. விடியட்டும் ஜெயா, விடிஞ்சதும் நாமளே உள்ள போய் உங்க அப்பா அம்மாவை எழுப்பி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கத்துவார் தான், கலாட்டா பண்ணுவார் தான், சமாளிப்போம். இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன், இது திருட்டுத்தாளின்னு சொல்ல மாட்டாரா? சொல்லட்டும், எந்த பெரிய மனுஷங்க முன்னால வேணாலும் பஞ்சாயத்துக்கு நிறுத்தட்டும். உன்னை விசாரிச்சா நீ என்ன சொல்ல போற? இது கட்டாய தாலி இல்ல, நானே விரும்பி சம்மதிச்சு கட்டிக்கிட்டதுன்னு சொல்ல போற. அதுக்கு மேல யாரும் எந்த தீர்ப்பும் சொல்ல முடியாது. அவர் போலீஸ்கிட்ட போனாலும் பயம் இல்ல. சட்டப்படி நீ மேஜர், உனக்கு பைத்தியம் இல்ல. இந்த 2 காரணம் சரியா இருக்கிறப்போ சட்டமும் ஒன்னும் செய்யாது. ஆனா இந்த பந்தத்தை இன்னும் பலப்படுத்திக்க நான் விரும்புறேன். புரியல? உன்னை வலுக்கட்டாயமா ரயில்ல ஏத்தி அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. உன்னால அழ முடிஞ்சதை ஒழிய மறுக்க முடிஞ்சுதா? பிடிவாதமா ரயிலே ஏறாம இருக்க முடிஞ்சுதா? முடியல. அப்பா கிட்ட பயம், எதிர்க்க உடல்ல பலம் இல்ல, பல காரணங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம திடீர் கல்யாணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயமா உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த தடவை அவங்க நினப்பிலேயே மரண அடி விழ செய்யணும். அதுக்கு அதிகமான மனோபலம் வேணும். அந்த மனோபலத்தை அடைய நாம புருஷன் பொண்டாட்டியா வாழணும் ஜெயா. என்றால் சற்றே புரியாமல். இது நம்ம முகூர்த்த மேடை மட்டுமில்ல, இதையே நம்ம சாந்தி முகூர்த்த அறையாவும் நினை. அதுக்கப்புறம் யாரும் எந்த விதத்திலையும் எந்த கோணத்திலையும் நம்மளை பிரிக்க நினைக்க முடியாது ஜெயா. ஜெயா அமைதியாக இருந்தாள். அத்தியாயம் 14. காலை 5:15 விடியலின் வருகைக்கான முன்னேற்பாடுகள் வானத்தில் நடந்து கொண்டிருக்க ரயில் திண்டிவனத்தில் நின்றது. காலை 4:30க்கே தினமும் எழுந்து விடுகிற தண்டபாணி கண் விழித்ததும் அவர் பார்வை கீழே ஜெயாவின் பர்த்துக்குத்தான் சென்றது. அங்கே வெறும் போர்வை மட்டுமே இருக்க முதலில் பாத்ரூம் போயிருப்பாள் என்று தோன்றியது. தன் பர்த்தை விட்டு கீழே இறங்கி இடுப்பு வேட்டியை சரியாக கட்டிக்கொண்டார். செருப்புகளை தேடி அணிந்து கொண்டு டாய்லெட் அறைக்கு சென்றார். எதிர்ப்புற மற்றொரு டாய்லெட் அறையின் கதவு திறந்தே இருக்க லேசாக திக் என்றது. ஜெயா அந்த பக்கத்து டாய்லெட் அறைக்கு போயிருக்கலாமோ என்று நினைத்து கொண்டு உள்ளே சென்று வந்தார். மறுபடி தன் இருக்கைக்கு வந்தவர் மனது கேட்காமல் மற்றொரு சைடில் இருந்த டாய்லெட் அறைகள் பக்கம் வந்தார். அங்கு ஒரு டாய்லெட் அறைக்குள் இருந்து ஒரு இளைஞன் வெளியே வந்தான். எதிர்ப்புற டாய்லெட் கதவை திறக்க முயன்றார். முடிந்தது. உள்ளே யாரும் இல்லை. அவரை பதட்டம் தொற்றிக்கொண்டது. அவசரமாக ஓட்டமாக வந்து சிவகாமியை எழுப்பினார். எந்திரிடி சனியனே, இந்த ஜெயா நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு எந்த ஸ்டேஷன்லயோ இறங்கி போயிட்டா, மோசம் பண்ணிட்டா சண்டாளி. அவர் கத்திய கத்தலில் நிறைய பேரின் உறக்கம் கலைந்து விட்டது. என்ன சார் என்று வந்தார் திருவாரூரில் ஏறிய புது டிடிஇ. அவர் சந்திரனுக்கு நண்பர் என்பதால் சந்திரன் அவரிடம் எல்லா ஏற்பாடுகளையும் சொல்லி இருந்தான். தவிர அவர் பேச வேண்டிய வசனங்களையும் சொல்லி கொடுத்திருந்தான். சார், என் பொண்ணை காணல, அவ எந்த ஸ்டேஷன்ல இறங்கினா தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியாம போகும்? தெரிஞ்சாகணுமே, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். வெறி பிடித்தவர் போல கத்தினார். மேல் பர்த்தில் இருந்து மருதநாயகமும் சுந்தரேசனும் இறங்கி விட்டார்கள். சார், உங்க பொண்ணு சிவப்பு தாவணி போட்டிருந்துச்சா?
ஆமா சொல்லுங்க. ராத்திரி 1 மணிக்கு சிதம்பரத்தை ரயில் கிராஸ் பண்ணப்போ கதவு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்துச்சு. அழுதுகிட்டே நின்னுச்சு. என்னம்மா எதுக்கு அழுகுறன்னு கேட்டேன். வயிற்று வலி சார்னு சொல்லுச்சு. கதவு கிட்ட நிக்க கூடாதுன்னு சொன்னேன். போய் படுத்துக்க சரியா போயிடும்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப தயங்கிட்டு என்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கேட்டுச்சு, பேனா கேட்டுச்சு, என்னமோ எழுதிச்சு. என்னம்மா இதுன்னு கேட்டேன். எங்க அப்பாவுக்கு லெட்டர். நான் விழுப்புரத்துல இறங்கிடுவேன். அவர் மெட்ராஸ் போறாரு. எதுக்கு அவர் தூக்கத்தை கலைக்கணும்னு தான் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இதை அவர் சட்டப்பையில வச்சிடுவேன். விழுப்புரம் வந்ததும் எழுப்புறீங்களான்னு கேட்டுச்சு. சரின்னே. ஆனா விழுப்புரம் ஸ்டேஷன் வந்தப்போ நான் வந்து பார்த்தா போர்வை மட்டும் இருந்துச்சு. டாய்லெட் போயிருக்குன்னு நினைச்சேன். உங்க பொண்ணு விழுப்புரத்துல இறங்க போறது உங்களுக்கே தெரியாதா? என்னடா வம்பு இது? முதல்ல உங்க சட்டப்பையில பாருங்க சார், லெட்டர் இருக்கான்னு பாருங்க. டிடிஇ சிவராம் திரும்பி சற்று தள்ளி நின்ற சந்திரனை பார்த்து எப்படி நம்ம நடிப்பு என்பது போல பார்த்து கொண்டார். தண்டபாணி தன் சட்டை பையை துழாவ மடிக்கப்பட்ட கடிதம் தட்டுப்பட்டது. எடுத்தார். சத்தமா படிங்க, பதறுது என்றாள் சிவகாமி. தண்டபாணி படித்தார். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்கள் அன்பு மகள் ஜெயா எழுதி கொள்ளும் இறுதி கடிதம். நான் தங்கள் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதைப் போல பேசியது பொய். எனக்கு இந்த திருமணத்தில் கொஞ்சம் கூட சம்மதமில்லை என்பதுதான் உண்மை. மனசுக்கு சற்றும் பிடிக்காமல் ஒரு இல்லறத்தை மேற்கொள்ள முடியாது அப்பா. அதே சமயம் உங்களை பகைத்து கொண்டு என் காதலனை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் உங்கள் முரட்டு குணமும் பிடிவாதமும் எனக்கு தெரியும். எங்களை நிம்மதியாக வாழ விடமாட்டீர்கள். உங்கள் மகள் விதவையானாலும் பரவாயில்லை என்று அவரை கொலை செய்யவும் தயங்க மாட்டீர்கள். என்னால் என்னை நேசித்தவனுக்கு மரணம் ஏற்படுத்த எனக்கு விருப்பமில்லை. நடக்க இருக்கும் கட்டாய திருமணத்திலும் சம்மதமில்லை. யோசித்து பார்த்தபோது ஒரு உண்மை புரிந்தது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தானே. என்னை சுற்றி என்னை வைத்துதானே இத்தனை குழப்பங்கள். நானே இல்லை என்றால் நான் முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த ஓடுகிற ரயிலில் இருந்து குதிக்கப் போகிறேன். இந்த கடிதம் உங்களால் படிக்கப்படும் போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிருக்கும். ஏனெனில் நான் அப்போது உயிரோடு இருக்கப் போவதில்லையே. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள். படித்துக்கொண்டே வந்த தண்டபாணி விட்டத்தில் இருந்து விழுகிற பள்ளி போல சொத்தென்று அமர்ந்தே விட்டார். சிவகாமி தன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழத் துவங்கினார். ஒரே பொண்ணு, செல்லமா வளர்த்த பொண்ணு, இப்படி பண்ணிட்டியடி பாவி. அவ சந்தோஷத்தை கெடுக்காதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? என்னை அதட்டி வாயை அடைச்சிங்களே. இப்ப அவளே போயிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஜெயா, ஜெயா. கூடுதலான அதிர்ச்சியில் அப்படியே எந்த செயலும் பேச்சும் இன்றி உறைந்து போயிருந்த தண்டபாணி தன் மனைவியை ரோபாட் போல தலையை மட்டும் திருப்பி பார்த்தார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டது. ஐயோ என்றார். தன் நெஞ்சில் குத்தி கொண்டார். நான் தான் பாவி, அவளை கொன்னுட்டேன். இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுக்க முடியலையே. இவ்வளவு தூரம் போற அளவுக்கு அந்த பையன் மேல உசுர வச்சிருந்தான்னு தெரியாம போயிடுச்சே. தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க என்றான் கிட்டே வந்த சந்திரன். கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்யா. அவ சாக துணிவான்னு நினைக்கலையா. ஏதோ வயசு சபலம்னு நினைச்சேன். அந்த பையன் அவ மனசுல தற்கொலைக்கு துணியிற அளவு பதிஞ்சிருப்பான்னு நினைக்கலையா. கொன்னுட்டேனேயா. என் ஒரே பொண்ண நான் பிடிவாதம் பிடிச்சு கொன்னுட்டேனே. தவம் இருந்து பெத்த பொண்ணுயா. 6 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து எல்லா தெய்வத்தையும் வேண்டி பிறந்த பொண்ணு. சீராட்டி வளர்த்து இப்படி சிதறடிச்சிட்டேனேயா. ஐயோ ஐயோ. தண்டபாணி தன் முகத்தில் 2 கைகளாலும் மறைந்து கொள்ள அந்த கைகளை தடுத்து பிடித்தான் சந்திரன். இருங்க, பதறாதீங்க. ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். உங்க பொண்ணு குதிச்சிடுறேன்னு எழுதியிருக்கு. ஆனா நிஜமா குதிச்சுதான்னு தெரியாது. யாருக்கும் உறுதியா தெரியாது. கடைசி நிமிஷம் மனசு மாறி ஏதாச்சும் ஸ்டேஷன்ல இறங்கி போயிருந்தா? அதனால முதல்ல பொறுமையா இருங்க. எழுதினபடி நடந்துதான்னு முதல்ல சரியா தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி விபரீதமா எதுவும் நடக்காம உங்க பொண்ணு உயிரோட கிடைச்சா என்ன செய்வீங்க? கொப்புடை அம்மனுக்கு 1000 தேங்காய் உடைப்பேன். அது சாமிக்கு. உங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? உங்க வாய் முகூர்த்தப்படி எதுவும் தப்பா நடக்காம என் பொண்ணு மட்டும் உசுரோட கிடைச்சிட்டா அவ ஆசைப்பட்ட பையனுக்கே கட்டி கொடுப்பேன்யா. நிஜமா? அட சாமி சத்தியமா? வார்த்தை மாற மாட்டீங்களே. மாறினா என்ன செருப்பால அடியா? சரி, அப்ப என்னோட வாங்க, என்னாச்சுன்னு பார்க்கலாம். அவர்களை அழைத்து கொண்டு கூப்பே பகுதிக்கு வந்த சந்திரன் கதவை தட்டி வாங்கப்பா வெளியில என்றான். எல்லோரும் அதிசயமாக பார்த்து கொண்டிருக்க வெளியே வந்த கண்ணனும் ஜெயாவும் சட்டென்று தண்டபாணி காலில் விழுந்து எழுந்தார்கள். தண்டபாணி திகைப்பின் உச்சத்தில் இருந்தார். என்ன பாக்குறீங்க என்றான் சந்திரன். இவர்தான் உங்க மாப்பிள்ள கண்ணன். கண்ணன் மாதிரியே கொஞ்சம் விஷமம் ஜாஸ்தி. அதனால ஓடுற ரயில்லையே உங்க பொண்ணுக்கு தாலி கட்டிட்டாரு. என்னது என்றாள் சிவகாமி. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சது. இனிமே நீங்க இவங்களை ஆசீர்வாதம் பண்றதை தவிர வேற வழி இல்ல. இப்பதான் வாக்கு கொடுத்தீங்க, அதை மறந்துடாதீங்க. காதலிக்கிறது கொலை குத்தம் இல்லைங்க. எது காதல்னு புரியாம பல பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதால பெத்தவங்க பயப்படுறதும் நியாயந்தாங்க. ஆனா உறுதியான காதல், உருப்படியான காதல்னு
தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் இப்படி உம்முன்னே நின்றுகிட்டு இருந்தா சரியா இல்லைங்க. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கங்க. கொஞ்சம் முன்னாடி எவ்வளவு பதறினீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல, கல்யாணம் தான் நடந்திருக்கு. பேசிக்கொண்டே போன சந்திரனை இடைமறித்தார் தண்டபாணி. நிறுத்தியா, இதுக்கு பேரு கல்யாணமா? இதை நான் ஒத்துக்கணுமா? அத்தனை பேரும் சிரித்த முகம் மாறி மௌனமாக தண்டபாணி தொடர்ந்தார். இவங்களுக்கு காரைக்குடியில 10,000 பேரை பந்திக்கு கூப்பிட்டு நான் பண்ணி வைக்க போறதுதான்யா கல்யாணம் என்றார். ஜெயா கலக்கம் விலகி புன்னகைத்தாள். அவள் காதருகில் கிசுகிசுத்தான் கண்ணன். இந்த லெட்டர் ஜெயா இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாம அவசரப்பட்டு சும்மா இருங்க என்றாள் ஜெயா. என்ன சொல்றீங்க மாப்ள என்றார் தண்டபாணி. உங்க அப்பாவோட மீசை அழகா இருக்குன்னு சொன்னேன், அதுலதான் மண் ஓட்ட வச்சிட்டீங்களே, என்ன மாமா இது? இல்ல, தமாஷுக்கு சொன்னேன். இப்படி நாடகமாடி ஜெயிச்சது நீங்களும் இல்ல, என் பொண்ணும் இல்ல. வேற யாரு, நானா என்றான் சந்திரன். இல்லையா, பாசம், பெத்த பாசம்தான் ஜெயிச்சுது என்றார் தண்டபாணி கண்கள் கலங்க. அத்தியாயம் 15. எக்மோர் ஸ்டேஷனில் கம்பன் எக்ஸ்பிரஸ் நின்றது. பிளாட்பாரத்தில் காத்திருந்த ஜெயாவின் மாமன் S6 கம்பார்ட்மெண்ட் அருகில் சென்று ஒவ்வொரு ஜன்னலாக தேட யாரையும் காணாமல் குழம்பினான். செங்கல்பட்டிலேயே வேறு கம்பார்ட்மெண்ட்டிற்கு மாறியிருந்த தண்டபாணி, சிவகாமி, ஜெயா, கண்ணன், சந்திரன் எல்லோரும் அவன் குழம்பி தவிப்பதை தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு வேகமாக வாசலுக்கு நடந்தார்கள். பாவம் என் மாமா, தாலியோட மணப்பொண்ணை தேடிக்கிட்டு நிற்கிறாரு என்றாள் ஜெயா. என் யோசனை அது இல்ல, முதல் காரியமா உங்க அப்பா அம்மாவை கழட்டி விடுறது எப்படின்னு யோசிக்கிறேன் என்றான் கண்ணன். முற்றும்.